ஆரம்பிக்கலாம். வணக்கம் கைஸ். ஹாய் கைஸ். ஹலோ கைஸ். இந்த பேனல்ல ஒருத்தர் ம் சோகமா இருக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு வர முடியாதுன்னுட்டாங்க. 3 பேருக்கு மேல வர மாட்டேங்கிறாங்க பேனலுக்கு கூப்பிட்டா. ஓ மை காட். ஆமா அப்படிதான் இருக்கானுங்க, என்ன பண்ண முடியும். ஸோ தம்பி வேற பிரைம் மெம்பர். யாரு இவரை சொன்னேன். சரி சரி மேட்ருக்கு வருவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போடாதீங்கடா, அவன் பேர் மறந்து போகுது. இப்ப அவன் பேர் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. சரி விடுங்க விடுங்க. திமிங்கலமா ரைட். ஓகே, ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்படி போயிட்டு இருக்கு ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம்? அமோகமா போயிட்டு இருக்கு. நீங்களும் சொல்றீங்களா மிஸ்டர் பூனமவன்? என்ன பண்றது, குவாலிஃபை ஆக வேண்டியது. ஒருத்தன் என்னன்னா ஆஸ்திரேலியா போயிட்டான், இன்னொருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஆளை காணோம். யார சொல்றீங்க? கேப்டன் அக்ஷர் பட்டேல். கேஎல் ராகுல் என்னன்னா இம்பாக்ட் சப்பா இருக்காங்க. டேய் அவன் நல்ல ஃபீல்டர் தான்டா. ஆமா, எனக்கு என்ன இது சொல்லன்னு தெரியல. பதானி பையா நம்ம டிஃபரண்டா குக் பண்றாப்ல. பதானி ட்ரை பண்றானா இல்ல கெவின் பீட்டர்சன் நீ கோச் ஆயிட்டானான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் பண்றது ஃபுல்லா கெவின் பீட்டர்சன் மாதிரி இருக்கு எனக்கு. டெசிஷன் மேக்கிங்லாம் பார்க்க. சரி விடு, வராது இனிமேல், அவ்வளவுதான். சரி அட்லீஸ்ட் நான் ஆனா சொன்ன ஒரு விஷயத்த அவங்க அடுத்த வாட்டி சீசன்ல பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மிடில் ஆர்டர்ல இந்த ரிசிவி அவனெல்லாம் நம்பி எடுக்காதீங்கன்னு நான் சொன்னேன். போன மேட்ச் நல்லா ஆடினாரேப்பா. தோத்துட்டு நல்லா ஆடின. அது வந்து சேஸ் பண்ண வேண்டியது பெரிய டார்கெட்லாம் இல்ல. ஓகேவா? ஓகே, கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு, ஆனா சேஸ் பண்ணி இருக்கலாம் டார்கெட்ட. ஓகே, ஆமா. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப்டர் ரீஸ்டார்ட் ஆர்சிபி vs KKR. இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேற ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் கோலி ரிட்டையர்மென்ட் இருந்துச்சு. ஆமா, கோலி ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேட்ச் ட்ரிபியூட் கொடுக்குறோம், டெஸ்ட் டி-ஷர்ட் போட்டு வர்றோம் அப்படின்ட்டாங்க. அது உனக்கு தெரியாதுல, அது வந்து ஸ்டேடியம்ல விட மாட்டேன்ட்டானுங்க டெஸ்ட் டி-ஷர்ட். இந்த சம்பவம் வேறயா? இல்ல, ஏன்னா ஒயிட் பால் ஆடுறானுங்க. ஒயிட் பால் எப்படி தெரியும்? அதனால வந்து ஃபுல்லா ஒப்பேக்கா இருக்கிற ஒயிட் டி-ஷர்ட்ஸ் நாட் அலௌட். உள்ள ஏதாச்சும் ஒரு கலர் போட்டு மர்ஜ் பண்ணிக்கோ, உனக்கு ஒயிட் தெரிஞ்சுக்கட்டும். இதை பார்த்து மும்பைக்காரனுங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ளூ கலர்ல ரோஹித் சர்மாக்கு டி-ஷர்ட் எடுத்து அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்க எதுவும் கிரிஞ்சு பண்ணாதீங்க, நாங்களே அடிச்சு தரோம், நீங்க வந்து வாங்கிட்டு மட்டும் போங்க அப்படின்னு. மும்பைக்காரன் பிசினஸ் தெளிவா பண்ணுவான். ஏன்னா பிசினஸ் அது ஃப்ரீயா கொடுத்தான்டா, பிசினஸ் பண்ணலடா. புறாவெல்லாம் பறக்க விட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா புறா ஓனர் கேஸ் போட்டிருக்கேன், எனக்கே தெரியாம என் புறாவை எடுத்துட்டு போய் பறக்க விட்டாங்கன்ட்டு. நிஜமாவா? ஆமா, ஏதோ படிச்சேன், நான் நியூஸ் படிச்சேன். எங்க இது ஒரிஜினலா தெரியல, ஆனா இது படிச்சேன். அது உண்மைதான். இல்ல பெங்களூர் வந்து ஒரு மார்க்கமா தான் இருக்கு. இப்ப புடிச்சா மழை பெய்யுது, ஆனா மாத்தினதை நீ கேட்டீங்கன்னா நல்லதுதான். அதுவும் அவர் வந்து பக்காவா சொல்லுவார், அவர் அங்கேயேதான் உட்கார்ந்துருக்காரு. ஈவினிங் ட்ரிசில் இருக்கு எவ்ரிடே, ஸோ அதனால மாத்தினது நல்லதுதான். வென்யூ ஃபார் பெங்களூர் மேட்சஸ் லைக் லக்னோக்கு மாத்தினது. சரி, அந்த மேட்ச். ஆமா, இன்னொரு கதை தெரியுமா? ஆக்சுவலா அந்த மேட்ச் அபாண்டன் ஆனதுனாலதான் KKR இஸ் நாட் இன் கன்டென்ஷன். அவன் என்ன பண்றான், அந்த மேட்சையும் லக்னோவுக்கு மாத்து அப்படின்ட்டு இருக்கான். ஆமா, அப்பீல் பண்ணிருக்கான் அவன். ஏடா இப்ப புதுசா வந்து இது இந்த ரெயின்னால அஃபெக்ட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 hours நம்ம வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. அதனால அந்த இதுபடி பாத்தீங்கன்னா அவனுக்கு 5 ஓவர் தரணும், 5 ஓவர் மேட்ச் வச்சிருக்கணும். வந்து சிங்கிள்ஸுக்கு வரையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதனால மோஸ்ட்லி அப்பீல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவானுங்க. பக்கத்துல கியூ போட்டுலாம் கலட்ட மாட்டானுங்க. அதனால நோ சான்ஸ். அடுத்த மேட்ச் வருவோம், PBKS RR. அந்த மேட்ச் ஆக்சுவலா ரொம்ப க்ளோஸா போச்சு. நான் கூட RR ஜெயிச்சிருவானுங்களும் நான் உண்மையில கொஞ்சம், ஏன்னா அப்பதான் வந்து சஞ்சு சாம்சனும் திருப்பி வந்தான். இல்ல சும்மா சொல்ல, சஞ்சு சாம்சனும் திருப்பி வந்துட்டான். ஸோ அவங்க பேட்டிங்ல ஆல்ரெடி நல்லா தான் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் இல்லைன்னு சூரியவன்சி நல்லா தான் ஆடினான். அதுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவன்கிட்ட ஒரு கண்டெய்னிங் பவுலிங் இல்ல, ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் இல்ல.
பராக் எனக்கு நல்லா இந்த ஆடுறான். மேட்சோட ஸ்கோர் கார்ட்லயும் பார்த்தா ஹெட்மயர்ன்றவன் தான் டீமை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஆடி இருக்கானோன்னு தோணுது. ஆமா ரீடைன் பண்ண கேடுக்காக எல்லா மேட்சும் ஆடிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண முடியும்? சரியா இல்ல நான் ஓப்பனா நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து அந்த 2 ஸ்பாட் மட்டும் பார்க்கணும். லைக் என்ன கேட்டேன்னா அவங்களோட டாப் 4 செட்டு சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், சாம்சன், பராக். பராக் என்னதான் பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் கம்மினாலும் பவுலிங்ல ஏதாச்சும் பண்ணி இதுக்கு 2 சைடு ஈவன் அவுட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் த்ரூ ஜுரல் இறங்குறான். அது வரைக்குமே என்ன கேட்டா ஓகே தான். த்ரூ ஜூரல் ஹிட் ஆர் மிஸ் தான்டா. என்ன சொல்றது இப்ப நான் மத்த டீம்ஸ் எல்லாம் சொல்றேன்னா இப்ப இங்க சைடு பார்த்தோன்னா பாண்டியா இருக்கான், அவன் 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் மிஸ் ஆவான். அதே மாதிரி அங்க டீம் டேவிட் இருக்கான், நேத்து மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல நேத்து மட்டும் தான் அவனுக்கு மிஸ், எல்லா மேட்ச் அடிச்சான். எனக்கு தெரிஞ்சது அப்புறமும் மிஸ்ன்னு நினைக்கிறேன். இன்ஜுரி இன்னும் கன்ஃபார்ம் இல்ல, ஸ்ட்ரெயின் தானே வந்துருவான். அடுத்த மேட்ச் என்னடா குவாலிஃபை உட்கார வச்சுட்டு அதுக்கு அடுத்த மேட்ச் வருவான், பிரச்சனையே இல்ல. அதனால அதான் அவனும் ஒரு மேட்ச் தான் மிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பினிஷர் கிடையாதுல்ல த்ரூ ஜுரல். அதுக்கு தானே ஹெட்மயர் அடிச்சாங்க. கிடையாது, ஃபினிஷர் தான் டீமை ஃபினிஷ் பண்ணிட்டு போவான். ஹெட்மயர் பொசிஷனை வந்து வேற பிளேயர் வச்சு அவங்க இது பண்ணலாம். சுபம் டூபே ஒரு மேட்ச் சும்மா இம்பாக்ட் அப்போ வந்து 4 பால் ஆடுறான், பெட்டரா யூஸ் பண்ணலாம். அது எனக்கு தெரிஞ்சு ஹெட்மயர் போது அவனை ஸ்டார்டிங் ரவுண்ட்ல ஆடிட்டு தேவைப்படுச்சுன்னு இந்த ஹெட்மயர் வாப்பா அப்படின்ட்டு ரீடைன் பண்ண பாவத்துக்காக. ஆமா அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஆடிட்டு இருக்கான். பிபிகேஸ் வழக்கம் போலதான் அவங்க அடிப்பானுங்க, டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். மிஷல் ஓவன் கொண்டு வந்தாங்க புதுசா பிபிஎல் ஃபைனல்ல வந்து தலைவன். அதுக்கப்புறம் ஒன்னும் அடிக்கல, கடைசி அங்க அடிச்சது அங்க பண்ணதை இங்க ரீக்ரியேட் பண்ணுவான்னு நம்பி கொண்டு வந்தாங்க, நல்லா கிரியேட் பண்ணிட்டான். அவனுக்கு கூட அந்த நம்பிக்கை இருந்திருக்காது, பாண்டிங் மேல என்ன நம்பிக்கை. ஆமா ஏதாச்சும் சித்தப்பா பையன் பெரியப்பா பொண்ணு இந்த மாதிரி எதுனா இருக்கும். சரி அதனால அவங்க சைடு ஓகே. நேஹல் வதேரா நல்ல நாக் ஆக்சுவலா. நேஹல் வதேரா அதான் சொல்றேன், அவங்க நேஹல் வதேரா செசாங் லைக் அவங்க டாப் ஆர்டர் எப்ப இருக்குன்னா இதர் பிரியான் சாரி அடிப்பான், இல்ல பிரப்சிம்ரன் அடிப்பான், இல்ல 2 பேரும் அடிக்க மாட்டானுங்க. அவங்க 2 பேரும் ஆக்சுவலா பார்த்தோன்னா இதுதான் நல்லா அடிப்பானுங்க. இல்ல அதான் நம்ம எப்போனா போயிருவானுங்க. டீம் மொத்தமே ஹிட்டா இருக்கு, ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் தான் கன்சிஸ்டன்ட்டா ஆட முடியாது, மொத்த டீம் ஹிட்டா இருக்கு. ஆமா இல்ல நேஹல் வதேரா கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ணுவான், ஹிட்டர் மிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஹோல்ட் பேக் பண்ணுவான். சஷாங்க் சிங் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணுவான், ஹோல்ட்லாம் பண்ண மாட்டான், அவனுக்கு அடிக்க மட்டும் தான் தெரியும். சஷாங்க் சிங் தோசை ஹிட்டா அடிக்க மட்டும் தான் தெரியும், அடி வெச்சு வெளுத்து வாங்குவான். சிஎஸ்கே வெளுத்து வாங்குனானே ஒரு மேட்ச்ல. எல்லா மேட்ச்லயும் அந்த இதுதான் ஷார்ட் ஸ்பேன். இன்னைக்கு கூட கொஞ்சம் டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 எல்லாம் போச்சு, 6 தரல. அப்புறம் டிசிஜிடி வரும். இந்த மேட்ச்ல ஒரு சூப்பரான டிசிஷன் ஒன்னு இருந்துச்சு, அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? என்ன டிசிஷன்? ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனை வந்து இம்பாக்ட் சப்போர்ட் பண்ணிட்டு ஹர்ப்ரீத் பிரார் கொண்டு வந்தாங்க. அது தெரியும், அது தெரியும். சஷாங்க் சிங் வந்து ஸ்டாண்ட் பை கேப்டன். இல்ல ஓ அப்படி பண்ணிருக்கலாமா? ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஆன் தி ஃபீல்ட் வேணாமா, ஆன் ஃபீல்ட் கேப்டன் வேற வேணான்னு தான் இருக்கானுங்க. அதனால குவாலிஃபை பண்ணி கொடுத்திருக்கான், இப்படி பண்ணலாமா? அவனை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்கப்பா. ஓஹோ டிசிஜிடி மேட்ச் கேஎல்ரால அற்புதமான செஞ்சுரி அடிச்சான். நான் கூட சரி ஸ்டேட்மெண்ட்ரா அப்படின்னு நினைச்சேன், ஸ்டேட்மெண்ட்ரா அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா அது 19 ஓவர் வரைக்கும் அவங்கள வச்சு 205. என்ன கேட்டா கொஞ்சம் டீசன்ட். லைக் அவங்களுக்கு ஸ்டார்க் இல்லன்றது ஒரு பெரிய மிஸ் தான். ஆனா லைக் ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்டா அவங்க எடுத்த யாராச்சும் ஒரு ஆளை இமிடியேட் ரீப்ளேஸ்மெண்டா கேட்டிருக்கலாம் பிசிசிஐ கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி. ஏன்னா லைக் மீதி பிளேயர்ஸ் வந்து ஆஃப்டர் லீக் ஸ்டேஜ் தான் வெளியே போறானுங்க, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆஃப்டர் குரூப் ஸ்டேஜ் தான் இருக்கணும்னு இருந்துச்சு. வேறஸ் வந்து இது இல்ல, லிமிட் இல்ல. ஏன்னா இவன் வந்து வரமாட்டேன்னு போனான். அதான் ஒரு பவுலர் எடுத்து நல்லா ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான், ஒரு பவுலர் ஷாட்டு. என்ன கேட்டேன்னா வேற இது இந்த அந்த மேட்ச்ல வேற எதுவும் பெருசா சொல்ல முடியாது. டிடியோட நாக் பத்தி பேசலாமே, ராஜ் தர்ஷன் சுப்மன் கில். டிசி சைடுல பேசுறேன்டா. ஓ டிசி சைடுல ஓகே. ஆமா அவன் தப்பா ஒண்ணும் பண்ணல. ஆமா ஒரு பவுலர் ஷாட் இருக்கிற பவுலர்ஸ்ல கண்டெயின் பண்ண முடியல. ஆமா
என்கிட்ட சம்மந்தமே இல்லாம கண்டெய்னிங் பெருசா நடராஜன் பவர் பிளே இல்லையாடா? ஓவர்ல கொடுத்தானுங்க யாருக்கு? நடராஜனுக்கு. ம். டிசி கிட்ட இருக்கிற ஒரே கண்டெய்னிங் பவுலர் இவன் தான், அக்ஷர் பட்டேல் மட்டும்தான். அவனே குல்தீப் 12 ரன் எக்கனாமிக்கு போயிருக்கான். அதான் சமீரா நல்லா போட்டான் அன்னைக்கு ம். பாக்குறப்ப. குல்தீப் யாதவ் நல்லா போட்டிருப்பாரு. எல்லா மேட்சும் நல்லா தான். அவன் வந்து அவனை வந்து நீ டிஃபெண்டிங் பவுலர்லாம் வச்சுக்கூடாது, அவன் வந்து அட்டாக்கிங் பவுலர் தான். நீ 40 ரன் கொடுத்தா பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த 2 விக்கெட் எடுத்து கொடுன்ற மாதிரி பவுலர் குல்தீப் யாதவ். உனக்கு நிறைய மேட்சஸ்ல விக்கெட் எடுக்காத மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுவான். அது சைலண்ட் பர்ஃபார்மர் ஆயிடுவான், சைலண்ட் கான்ட்ரிபியூட்டர். ஆமா, ஒன்னு ரன் போவான் இல்ல விக்கெட் எடுப்பான். எக்கானமி ரொம்ப ரேரு தான் குல்தீப் யாதவ் கிட்ட இருந்து, ரொம்ப எக்கனாமிக்கலா எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம். சோ அதனால இந்த மேட்ச் வந்து சூப்பரானது. இது வந்து தே பீட், இவங்க தான் வந்து இப்போ ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். நோ லாஸ்ட்ல 200 சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த நோ லாஸ்ட்ல சேஸ் பண்றதுல சிஎஸ்கே இஸ் இன் 3rd பிளேஸ். எந்த காலத்துல? 2020ல எங்களோட பேட் சீசன் 2020ல பஞ்சாப் கூட நாங்க 180 சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப பஞ்சாப் இப்ப எவ்வளவு மோசமா இருந்திருப்பான்னு பாத்துக்கலாம் பவுலிங். அப்ப பேட்ஸ்மேன் எவ்வளவு பவரா இருந்திருப்பான்றது யோசிப்பா. இந்த வருஷம் பஞ்சாப் பவுலிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தா மாட்டீங்க. சரி தம்பி, அடுத்த மேட்ச் வாங்க. எல்எஸ்ஜி வெர்சஸ் எஸ்ஆர்எச். எஸ்ஆர்எச் அவ்வளவுதான், பிரேக் விட்டோனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஐபிஎல் தான் ஆடுறோம்னு. நல்லா ஆடுறானுங்கடா, இதுவும் நல்ல இது ஆர்சிபி கூட நல்லா ஆடினானுங்க. அதான் எஸ்ஆர்எச் அதான் ஞாபகம் வந்துருச்சு எப்படி கிரிக்கெட் ஆடுறோம்னு பேட்ஸ்மேனுக்கு. அந்த மேட்ச் ஹெட் இல்லாம ஆடினாங்க, இந்த மேட்ச் என்னன்னா அது ஹெட் இல்லாம ஆடினானுங்க. அது சேஸ் இன்னிங்ஸ் வைஸ் போவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்எஸ்ஜி பேட்டிங், மிச்சல் மார்ஷ் அதேதான் பழைய இதுதான், பழைய கதை தான். பூரன் ஃபார்ம் கொண்டாருப்பா. அவ்வளவுதான். என்னது பூரன் ஃபார்ம் கொண்டாரு? ஆமாப்பா, மார்க்கரம் பூரன் 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க. மிச்சம் எல்லாம் எடுத்து பார்த்தேன்னா டெலிபோன் நம்பரு பண்ணிட்டு அடிச்சிருப்பாரு. இவர் என்ன பண்ணாரு, இஷான் மலிங்கா வந்து டக்குன்னு கேட்ச் பிடிச்சிட்டாரு. வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருக்கு ப்ரோ ஷாட் அப்படின்னு. சரி, அதான் மார்க்கரம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போறான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு. ஆமா, ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா, they are bringing back their old mojo. ஆமா, என் பவுலிங் அவ்வளோ லைக் லாஸ்ட் இயர் அவங்க பவுலிங் நல்லா இருந்தாலும் அவ்வளோ இதுவா இம்பாக்ட் கொடுக்கல. லைக் அந்த இம்பாக்ட் வரல. நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், அதுவே ஒரு பெரிய விஷயம். இல்ல அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த தடவை அவங்களுக்கு வந்து இது இருக்கு, எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ். இப்ப இந்த ஜீஷன் அன்சாரி, ஈஷன் மலிங்கா எல்லாருமே நல்லா பண்றாங்க. என்ன கேட்டாங்கன்னா அவங்க வந்து சமய வெளியே விட்டு ஒரு ஸ்டார் பவுலர் மட்டும் எடுக்கலாம். யாரு? ஹர்ஷ் தூபே. நல்ல டீசன்ட் ஸ்பின்னர். அதான் டொமஸ்டிக் மேட்ச் அவ்வளவு ஆடிட்டு வந்தான்டா அவன். அதான் இல்ல நான் என்ன சொல்றேன், சன்ரைசர்ஸ் வந்து பவுலிங் இதுவா இருக்குன்னா அவங்க வந்து அவங்களோட காஸ்ட்லி பவுலர் வந்து இப்போதைக்கு என்ன கேட்டானா இவன் தான், ஹர்ஷல் பட்டேல்லாம் இல்ல, முகமது ஷமி. ஹர்ஷல் பட்டேல் ஆட வைக்கிறானுங்க, விக்கெட்டாச்சும் எடுக்கிறான். ஷமியை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொரு பவுலர் எடுக்கணும். ஏன்னா ஷமிக்கு வயசாயிருச்சு, முன்னாடி இருக்கிற ரித்தம்ல நான் முன்னாடியே சொன்னதுதான், ஷமி முன்னாடி இருக்கிற ரித்தம்ல இல்ல, இருந்தா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்ப அந்த ரிதம் இல்லாதனால என்ன கேட்டனா ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு ஸ்டார் பவுலர் மிஸ்ஸிங். கமின்ஸ் வந்து ஸ்டார் பவுலர்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு இன்னும் லைக் என்ன ஆயிருது, லாஸ்ட் இயர் வந்து 3 ஃபாரின் பேட்டர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா, கமின்ஸ் மட்டும் பவுலிங் போட்டுட்டு இருந்தான். இப்ப என்ன ஆயிருச்சு, ஈசான் மலிங்கா நல்லா போடுறான், அதனால 2 ஓவர்சைஸ் ஷாட் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா ஈசான் மலிங்கா இந்த சீசன் அவன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அவனை உட்காரலாம் வைக்க மாட்டானுங்க நெக்ஸ்ட் சீசன். ஆமா, ஈசான் மலிங்கா, கமிந்து மெண்டிஸ் என்ன கேட்டேன்னா பிளேயிங் சர்டனிட்டி அவ்வளவா இதுக்கு மேல. கமிந்து மெண்டிஸ் ஆடுறானா அவனால ஹெட் இல்லைன்னா கிளாஸ் 2 பேர்ல ஒரு ஆளு தான் ஆட முடியும். அதுவும் இருக்கு. அந்த இடத்துல திங்க் அபௌட் ஈசான் மலிங்கால, ஆனா கமிந்து மெண்டிஸ் தான் ஈசான் மலிங்கான்னு பார்த்தா ஐ பிலீவ் தே வில் கோ வித் கமிந்து மெண்டிஸ்.
எல்லாரும் கமெண்ட் தான் போவானுங்க. ஈசன் மலிங்கா. ஆமா இந்த மேட்ச் தான் கடைசியா திக்வேஷ் ராத்தி ஆடின மேட்ச். ஆமா. இன்னொரு மேட்ச் இருக்குல்லடா. இல்ல இதுக்கு அடுத்த மேட்ச் திக்வேஷ் ராத்தி ஆடல. ஆமா அத பேன் கூட ஆடல. இன்னொரு மேட்ச் இருக்குல்ல எல்எஸ்ஜிக்கு. ஆமா நான் ஆட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரே மேட்ச் தான் ஆட மாட்டான்டா. ஒன் மேட்ச் பேன் தான்டா. ஒன் மேட்ச் 2 மேட்ச் இல்லையா? எனக்கு 2 மேட்ச் பார்த்த ஞாபகம் இல்லையோ. தம்பி ஒன் மேட்ச் தான் பேன் பண்ணி உட்கார வைப்பானுங்க. இல்ல வேணர் ஹர்திக் பாண்டியா தான் 2 மேட்ச்னு சொல்லிட்டு கடைசி 1 மேட்ச் ஆக்குனாங்க. ஏன்னா அந்த ரூலை தூக்குனதுனால. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திக்வேஷ் ராத்தி பேன் பண்ணிருக்கணுமா? தேவையில்லாத வேலை தானே இது. இல்ல எனக்கு கேட்டீங்கன்னா பேன் பண்றது நல்லதுதான். பேட்டிங்ல அக்ரெசிவ் பவுலிங்ல அக்ரெசிவ் காட்டினா தப்பா? அக்ரெசிவ் வந்து நார்மலா காமிச்சா பரவாயில்ல ஃபேன்ஸை பார்த்து. அபிஷேக் சர்மா போய் வம்புழுத்து இருக்கான் இந்த வாட்டி. அதனாலதான் அவன் அனுப்பிச்சிருக்கானுங்க. இல்ல அப்படினாலும் அவன் டைரக்டா வம்புழுத்து. ஓகே எனக்கு தெரிஞ்சது இது ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டா போய் பிளேயரை வம்புழுத்து. ஆமா ரெண்டு பேருமே டெல்லி இதுல ஆடுனவங்க. இல்ல இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கான். ஆனா அந்த நோட் சைன் தான் அந்த நோட்ல எழுதுறது மட்டும் தான் பண்ணா. அது பெருசா கண்டுக்கலாம். அவன் அந்த சைடு நடந்து போறப்போ இது இவங்கிட்ட நடந்து வர்றப்ப பண்ணான். அவனும் திருப்பி பேசிட்டான். அங்கிட்டே ரெண்டு பேரும் டெல்லி பிரீமியர் லீக்ல ஆடுறானுடா. அதனால என்ன? அதனால அவனை பத்தி இவங்க நல்லா தெரியும். இருந்து காண்டே. அப்படி பார்த்தா கான்ஸ்டன்ஸும் விராட் கோலியும் தான் அண்ணன் தம்பி மாதிரி. ஆனா ஆனா கோலி மாமன் அந்த பேனை எப்படி தப்பிச்சான்னு எவனுக்கும் தெரியாது. அடுத்தது அற்புதமான மேட்ச். சிஎஸ்கே ஆர்ஆர் ஃபார்முக்கு வந்துட்டானுங்க. இல்ல சிஎஸ்கே ஆக்சுவலா கொஞ்சம் ஆச்சரியமா நல்லா தான் ஆடினானுங்க மேஜரா. ஏன்னா they are playing at around 10 bro டெவல்ட் பிரேவிஸ் ஆயுஷ் மத்ரேவும் ஆடுனானுங்க. சிஎஸ்கே ஆடல. ஒழுங்கா பேசு. சிவம் டூபே ஆடி இருக்காரு ப்ரோ. அவன் ஸ்ட்ரைக் ரேட்ட பாரு. தோனி ஆடி இருக்காரு ப்ரோ. தோனி 100 கீழ ஸ்ட்ரைக் ரேட்ட மூடிக்கிட்டு மம்மாலக் வார்த்தை போடு. டெவன் கான்வே ஆரம்பத்துல நல்லா ஆரம்பிச்சான். பட்டன் விக்கெட் விட்டுட்டான். ஆமா உரில் பட்டேல் ஓகே. போன மேட்ச் அடிச்சா இந்த மேட்ச் அடிக்கல அவ்வளவுதான். ஆயுஷ் மத்ரே ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணனும் அதே கன்சிஸ்டன்சி பா. இல்ல எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்ட்டா இல்ல இந்த மேட்ச்க்கு அப்புறம் ஸ்டீவன் ஃபிளெமிங் வந்து we have found our ideas for the next season னா ஜடேஜாவும் அஸ்வினும் ஓபனிங் தான் அந்த ஐடியா. ஆமா என்ன நினைப்பும் மயிர்ல அஸ்வின் 2 டவுன் வந்தான். அஸ்வின் டிவிது இது இந்த சீசன் நேஷனல் கேப்டன் ஸ்டீவன் ஃபிளெமிங் எதுக்கு இருக்கான்? ஆல்ரெடி அத அக்யூஸ் பண்ணது தானே இங்க கோச் அடிச்சிட்டு இருந்தானுங்க. ரவீந்திர ஜடேஜா அவன் ஏன் வரான்? எதுக்கு வரான்? ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச்க்கு இல்லடா டெஸ்ட் ஸ்குவாடுக்கு பிராக்டீஸ் பண்றான் ரவீந்திர ஜடேஜா. இந்த இன்னிங்ஸ் இல்லனா அவன் ஸ்குவாட்ல இருந்து தூக்கி இருப்பானே எனக்கு தெரிஞ்சு. அதான் டெவல்ட் பிரேவிஸை இப்ப ரீடைன் பண்ணனும் நீங்க. ஆமா ஆயுஷ் மத்ரே ரிட்டென்ஷன் பத்தி எனக்கு சரியா தெரியல. பிகாஸ் ஆஃப் இது லைக் ருத்துராஜை ரீப்ளேஸ் பண்றதுனால இதுக்கு எனக்கு அந்த லாஜிக் என்னன்னு சரியா தெரியல. லைக் வெதர் ருத்துராஜும் வச்சுக்கிட்டு இவனையும் வச்சுக்கலாமான்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா தம்பி? சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி எடுக்க போறாங்களா? ஒருத்தவனுங்க ரிசர்வ் பண்ணிட்டு எடுக்க போறேன்னு என்னை தெரிஞ்சு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கானுங்க. ரிசர்வ் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் இந்த வாட்டி நான் 2 வருஷமா கேள்விப்படுறத சொல்றேன். நல்லா போல் ஜாயின் பண்ணல ரீயூனியன். அதான் அவனை அனுப்பி விடுங்கடா. ரீயூனியன் வேணாம்டா. அவனை அனுப்பிட்டு இவனை கூப்பிடுங்க. 10 கோடி பாக்கெட் காலியாகும். அஸ்வினை கொடுங்க, சாம்சனை வாங்கிக்கங்க. ஆமா அவனுக்கு 8 கோடி அவனுக்கு பர்ஸ் ஃப்ரீ ஆகும். ஏன்னா அஸ்வின் ஒன்றும் பண்ண முடியாதுடா. எனக்கு தெரிஞ்ச போய் எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்திருப்பான் அங்க அஸ்வின். நான் தான்டா பெரிய கை, நான் தான்டா பெரும்புடித்தேன் அப்படின்னு ஆர்ஆர்ல நல்லா பவுலிங் போட்டாரு. நான் மயிர்ல போட்டான். சீசன்லாம் கம்மி தான், எக்கனாமியே இல்லை ஆக்சுவலா. ஏதோ ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்ஸோ எல்லா மேட்சும் எடுத்ததுனால பெருசா உங்களுக்கு தெரியல. அது லீக் பண்ணது வந்து கடைசியா எனக்கு தெரிஞ்சு இந்த 20 டெல்லியில நல்லா அண்ணா இல்லப்பா. டெல்லியுமே எனக்கு அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இதுவா தெரியல தம்பி. அப்ப இது பஞ்சாப் சொல்றியா? எனக்கு கடைசியா எனக்கு பஞ்சாப்ல தான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண ஞாபகம். டெல்லியில ஐயர் அடிச்சு உட்கார ஆர்ஆர்ல கூட உனக்கு 13 4 இல்ல டெல்லியில ஐயர் அடிச்சு உட்கார வச்சிட்டான்.
டெல்லியில வந்து டெல்லியில இது பண்ணிருக்கான். டெல்லியில he has actually contributed to the bat. மேட்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்கான். அது எனக்கு ஞாபகம் இருக்கு அஸ்வின். அது ஓகே. ஐயர் உட்கார வச்சுட்டான் அடிச்சு. ஆக்சுவலா அஸ்வினுக்கு என்னன்னா நான் இவ்வளவு சீனியர் பிளேயர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். ஐயர் தம்பி அவர் டிஎன்பிஎல் டீம் ஒரு டீமோட கேப்டன்பா. என்ட்டு போட்டோம். தோனி இந்தியா கேப்டன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கறனாலதான் அந்த புண்டு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷமும் வருவாருடா. வேணாண்டா, அது மட்டும் வேணாண்டா. நான் பெரிய ஃபேன்றானா வேணாண்டா. நான்லாம் ஒண்ணும் சொல்ல, உங்க பாய்ஸ் தான் சொல்றானுங்க. முடியலடா, நெஞ்சு வலிக்குதுடா, நெஞ்சு வலிக்குதுடா. அடுத்த வருஷம்லாம் வந்தா ஆனா அவனை எவ்வளவு சீக்கிரம் நீங்க டீம் அவுட் அனுப்பிங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க டீமுக்கு நல்லது. அவ்வளவுதான். டீம் அவுட் அனுப்புன உடனேவும் டீம் உருப்பட போறது இல்ல. அதுக்கப்புறம் திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் டீம். எனக்கு தெரிஞ்சு கேப்டனையும் கோச்சையும் சேர்த்து சாக் பண்ணா நீங்க உருப்பிட்டுருவீங்க. அந்த நம்பிக்கை ரொம்ப கேப்டன் நல்ல கேப்டனா இருக்காரு. பரத்ராஜ் வந்துட்டாருன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிற கேப்டனை சொல்றேன். இப்ப இருக்கிற கேப்டன் கரண்ட் கேப்டன் யாரு சிஎஸ்கேக்கு? கரண்ட் கேப்டன் தோனி தான். அவனதான் சாக் பண்ணனும்ன்றான். கேப்டன் கோச்சை சேர்த்து சாக் பண்ணுன்றேன். தம்பி எந்திரன் தம்பி, உங்க ஃபேஸ் பாதி தான் வருதுப்பா. அவன் சைடுல டேப் பார்த்துட்டு இருக்கான்டா. ஸ்டாட்லாம் அதுல தானே இருக்கு. ஆமா சரி சரி, இவங்கள அடிச்சது போதும். டேய் ஆமா, உங்க ஒரிஜினல் கேப்டன், உங்க ஒரிஜினல் கேப்டன் நான் அப்புறமா அடிக்கிறேன். அது இப்ப அவன் அடிப்போம். இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அவன் ஊரை ஏமாத்தல தம்பி, நான் அடிச்சு சொல்றேன். அவன் ஊர்ல அவன்லாம் ஊரை ஏமாத்தல. அவனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை. அதான் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கிற ஒரே மேட்ரு. அவன் வெளியே போயிருவானா? ஆமா, அது வாய்ப்புகள் இருக்கு. தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் கூட ஸ்வாப் போட போறீங்க. இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏய், அதுக்கு ருத்ராஜே பெட்டரா தம்பி. இப்ப இருக்கிற இதுக்கு ருத்ராஜ் ஜெர்சி நம்பர் என்னடா தெரியாது. கேப்டன் ஜெர்சி நம்பர் கூட தெரியாது பாருங்க தம்பி. இப்ப கரண்ட் டீம் கேப்டன் கேட்டா சொல்லுவோம் பா. ஜெர்சி பால் அடிப்பேன். எனக்கு இன்னொரு டீம் ஜெர்சி நம்பர் தெரியும். AK-47 தெரியும் எனக்கு. இல்ல இல்ல, 7 போனா அவர் இருப்பார், அவ்வளவுதான். AK-47 அன்சுல் கம்போஸ் 47. ஆமாமா, அன்சுல் கம்போஸ் AK-47 போடு. அதான் நான் சொல்றதுதான், 7 போனா அவன் இருப்பான். ஆமா கண்டிப்பா, அது எனக்கு வாய்ப்பு. அது எனக்கு எப்ப 7 இன்ஃப்ளூயன்ஸ், அவன் எனக்கு தெரிஞ்சு அதுதான் கிளாஸாவே வைப்பான். எப்ப 7 இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா, எப்ப 7 இன்ஃப்ளூயன்ஸ் போதோ அப்பதான் தலைவன் வருவான். ஏன்னா அவனால வெளியும் போக முடியாது. 3 வருஷம் கான்ட்ராக்டட்ரா, 2 பேரும் மியூச்சுவலா அக்ரி பண்ணாதான் வெளியே போக முடியும். 18 கோடி கொடுத்துட்டு உட்கார வைக்கிறது அது உங்க இது. அது நீங்க பண்ணாலும் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட மாட்டேன்னு உட்கார்ந்துருவான், அவ்வளவுதான். அவன் ஆட மாட்டேன்னு உட்காந்துரும், அது பிரச்சனையே இல்ல. அது உட்காரலாமே. சரியில்லைன்னே சொல்ல வேணாம். எனக்கு ஆட பிடிக்கல, நான் ஸ்குவாட் கூட சும்மா டிராவல் பண்ணேன். எனக்கு மைண்ட் ஸ்பேஸ் இல்ல, எனக்கு ஐ அம் நாட் இன் தி ரைட் மைண்ட் ஸ்பேஸ். எனக்கு வந்து மென்டலி ஐ அம் நாட் வெல். இல்ல அவன் பச்சையா கூட வெளியே சொல்லலாம், என்ன தப்பு இருக்கு? இல்லப்பா, உனக்கு அப்படி வெளியே சொன்னா அது வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு கூட வர வாய்ப்பு இருக்கு சில டைம்ஸ்ல. அப்படியாச்சும் வெளியே அனுப்பட்டுண்டா. ஐ கேஸ் பேஸ் பண்ற மாதிரி இப்போ நல்லா இருக்காதுல்ல. இப்படி இவன் கொடுத்த காசுல தானே இந்த கேஸே நடக்கும். விடு. ஓகே, அடுத்த மேட்ச் MI vs DC. ஆஹா, அற்புதமான மேட்ச். சந்தோஷமா பேசுங்க தம்பி, பேசுங்க. யார்? நான் தானே. நீங்கதான். என்ன பேசுங்க? ஆக்சுவலா இல்ல 180க்கு நீங்க டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க. அது ஒரு பெரிய, ரொம்ப நல்ல. ஆக்சுவலா 150கே பண்ணிருக்கனா, கடைசி 4 ஓவர் ரொம்ப மோசமா போட்டானுங்க. அது வந்து ஒரு சைடுல அக்ரீடு. சரியா? லாஸ்ட் டெத் பவுலிங் இல்ல நம்ம கிட்ட, டெல்லியில இல்ல. ஓகேவா? அதனால அந்த லீக்கேஜ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நடராஜன் இருக்காரேப்பா ஒரு மேட்ச்ல இல்லையா? ஸ்குவாட்லயே இல்லடா. சரி தம்பி, இன்னும் பாத்துட்டு பேசுடா. சரியா? இல்ல 16.3 ஹவர்ஸ்ல 123. எனக்கு அதான் நான் சொல்ல வந்தேன். 16 ஓவர்ஸ்ல 120 130 இருந்தவன் எப்படி தம்பி 4 ஓவர்ல 180 போனான்? பவுலிங் ஆப்ஷன் இல்ல, சமீராட்ட தான் கொடுத்தானுங்க. சமீரா கொஞ்சம் அடிச்சிட்டானுங்க, பிஸ் கண்டெயின் பண்ணிட்டான். விப்புராஜும் குல்தீப்பும் ஸ்பின் ஆயிருந்தே கண்டினியூஸா 8 ஓவர் போட்டானுங்க. அந்த தப்ப வந்து இந்த மேட்ச் சரி பண்ணிட்டானுங்க. இந்த மேட்ச் சமீராக்கு பதிலா தே பிராட் இன் மோஹித் சர்மா. ஆனா என்ன சரி பண்ணாங்கன்னா, விப்புராஜ் வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணான். இல்ல விப்புராஜ் ஒரு ஓவர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்டார்ட் பண்ணி விப்புராஜுக்கு செகண்ட் ஓவர் முடிஞ்சவனே அவனுக்கு ஒரு ஓவர் பிரேக்.
இந்த குல்தீப் மேட்ச்னா எந்த மூணு மேட்ச் கண்டினியூஸா பேசிட்டு போட்டான். இருக்கீங்க? இப்ப நடந்துகிட்டு இருக்க மேட்ச் ஓ பிபிகேஎஸ். கரண்டா நடந்துட்டு இவனுக்கு வந்து 2 ஓவர் போட்டோனே இவனுக்கு பிரேக் விட்டு இவனை குல்தீப் ஏதோ கண்டினியூஸா 3 போட விட்டானுங்க. நடுவுல கேப்ல மோஹித் சர்மா கொண்டு வந்துட்டானுங்க. சோ அந்த ஃபில்லின் பண்றது அதான் சொன்னேன்ல, இவன் பவுலிங் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா வாங்கடே திரும்புது, இஷ்டத்துக்கு திரும்புது அன்னைக்கு வாங்கடே. எனக்கே பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆச்சரியமான மேட்டர் தான். அதுக்கப்புறமா இங்கிட் சைடு வந்து போல்ட்டும் ஜாரும் ஃப்ரண்ட்லயே முடிச்சு விட்டானுங்க. அதான் மேட்டர். ஆக்சுவலா சமீர் ரிஸ்வியோட இன்னிங்ஸ் எல்லாம் 111 ஸ்ட்ரைக் ரேட். அப்ப அடிக்க வேண்டியது விப்ராஜ் அடிச்சுட்டு இருந்தான். இந்தா இவனும் நானும் காலில் தான் இருந்தேன். இந்திரன் நானும் விப்ராஜ் பொழந்துகிட்டு இருந்தான் அங்கிட்டு திரும்பி. அன்னார்த்தரக்ஸா அதுல 10% ரிஸ்வி அடிச்சிருந்தானா பரவாயில்ல. ஆனா இன்னொரு சைடுல நம்ம பார்த்தாலும் ரிஸ்வி வந்து அங்க நின்றுக்கணும். ஏன்னா சும்மா விக்கெட் போயிட்டே இருக்கு, விட முடியாது. அது இல்ல இவன் இல்ல. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கோச்சா இருந்தேன்னா அந்த 4th விக்கெட் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி. ஏன்னா எனக்கு ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மாவும் இருக்கானுங்க. எனக்கு வந்து அந்த 4th விக்கெட்ல அவன் உள்ள வரப்போ 27. ஓகேவா, எனக்கு என்னமோ பண்ணி இதை 80 கொண்டு போயிருங்க நீங்க அடிச்சு. குவிக்கா எனக்கு ஒரு 80 கிட்ட கொண்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் பார்த்தா 100 ரன் தான். அப்போ ஒரு விக்கெட் விழுந்தாலும் ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மா வச்சு நான் அந்த ப்ரெஷர் நான் எடுத்துப்பேன்ல. பேட்டரி இல்லன்னு இல்ல. சோ அதுதான் மேட்ரு. ஏமாங்க சார் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கேளுங்க. ஆமா டிசி ஃபேன் கதறாரு. கதறலாம் இல்ல, நான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பாட்ஸ் ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க. இல்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா திருப்பி சொல்ற மாதிரி தான் இருக்கும், ரீட்ரைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். காஸ்ட்லி மிஸ் இல்லடா, அவங்க பவுலிங்கே நான் சொன்னேன் இல்லடா, 6 பேர் தான்டா இருக்கானுங்க பவுலர்ஸ். நோ இன்ஜூரி ஆர் எனிதிங்னா பிரச்சனை இல்லன்னு இருக்காங்கடா. இப்போ நீ யோசிச்சு பாரு, ஸ்டார்க் ஒருத்தன் இல்லாதது பவுலிங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துது. ஸ்டார்க் இஸ் தி ஒன்லி கீ பாயிண்ட். ஆமா, அவன் என்னதான் ரன் கொடுத்தாலும் அது பண்ணாலும் இம்பாக்ட் இருக்கும் ஸ்டார்க் கூட. அந்த ஸ்டார்க்ன்ற ஃபியர் ஃபேக்டர்னாலேயே கொஞ்சம் கண்டெயின் பண்ணுவாங்க கொஞ்சம். ஆமா ஆமா அது இருக்கு, உண்மைதான் அது. பும்ரா ஆல்சோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா பும்ரா பேக் டு ஃபார்ம். இல்லடா பும்ரா வந்து என்ன கேட்டேன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தானே. நீ கொஞ்சம் பிக் பண்ணீங்கன்னா இல்ல அந்த லென்த் இதுவும் பிக் பண்றேன்னு நீ பொழந்துடலாம் பும்ராவை. அது பிக் பண்றது தெரியல. இல்ல ஸ்பீடு முன்னாடி அளவுக்கு ஸ்பீடு இல்ல. இவன் என்ன நினைக்கிறாங்க அதே ஸ்பீட்ல வரும்னு நினைச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து அடிச்சானா முடிச்சிடலாம் பும்ராவை. இப்ப இருக்கிற பும்ராவை நான் வந்து ஐம் நாட் டெல்லிங் ஆல் டைம். இப்ப இருக்கிற பும்ரா நீ கொஞ்சம் பார்த்து லைக் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடினா யூ குட் ஹவ் டன் சம்திங். சரி இப்ப அந்த மேட்ச் முடிஞ்சு ஆனந்தமா இருக்கு. சரி இந்த படம் மகேஷ் பாபு இவன் ஒரு படம் வரும் பாரு, எஸ் ஜே சூர்யா ஸ்பைடர். அதேதான். நானாச்சும் இந்த ஒரு சீசன் தான் கதறணும். அடுத்த சீசன் ஒரு 2-3 என்ன கேட்டேன்னா ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய வச்சிருக்கானுங்க. சென்ட் அவுட் சம் ஆல்ரவுண்டர்ஸ், பிரிங் இன் பவுலர்ஸ். அவ்வளவுதான் என்னோட டிசி ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ஆக்ஷன் தரது நானாச்சும் அடுத்த சீசன் உருப்பிட்டுருவேன். உங்க டீம் இந்த மெகா ஆக்ஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உருப்பிட வாய்ப்பு இல்ல. சரி பாப்போம் யாரு தலை பார்த்து பாருங்களா. எல்எஸ்ஜி வெர்சஸ் ஜிடி. ஜிடி மிச்சல் மார்ஸ் பொலன்ட்டான். இருக்கிற வன்மத்தை பூரா காமிச்சிட்டான். எவன் மேல வன்மம் இருந்துச்சு எல்லாத்தையும் கக்கிட்டான். மறுபடியும் போறன்னு வந்து தம்பி வந்துட்டாரு. இதுக்கு மேல வயசுக்கு வந்தா என்ன இதுலயும் பாத்தீங்கன்னா அதே டாப் 3 தான். ஏய் என்னடா பண்ட் ஆடி இருக்கான்டா 2 6 பண்ட் வந்ததே அவ்வளவுதான்டா. எனக்கு என்னமோ தெரியலடா. ஜிடிக்குடா ஆல்ரெடி பேசும்போது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜிடிக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான் இவங்களுக்கு டாப் 3 தான். அதுக்கப்புறம் ஒருத்தனே இல்ல தம்பி. ஆனா அப்துல் சமத் இல்ல, ஆனா ஜிடியோட அந்த டாப் 3 ப்ராப்ளமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காமிச்சான் இந்த மேட்ச். ஆமா ஆமா எப்படி போட்டா அவுட் ஆவானுங்கன்னு எல்லாம் ஸ்டம்புக்கு போட்டுட்டு இருந்தானுங்க. தலைவன் ஸ்டம்ப் கரெக்டா அவுட் சைடு போட்டா 4th லைன்ல எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க லைனா. ஷாருக் கான் வந்தாருப்பா. இல்ல ஆக்சுவலா வந்து எல்லாருமே டீசென்ட்டா ஆட ட்ரை பண்ணாங்க. ஆனா they could not go big. யாருமே பெருசா போக முடியல. அந்த ராகுல் தேவாட்டியான்னு ஒருத்தர் இருக்கான். ஒரு மேட்சால ஆடுவான்னு பாக்கிறேன். ஆனா ஆடல ஒரு மேட்ச் தான் மொத்தம்.
2-3 மேட்ச் இறங்குனான்டா. உள்ள இது தவிர்த்து 2 மேட்ச் தான் ஆடி இருக்கான். ஆடுனது 3 சொல்றது மேட்ச். ஐபிஎல் இரு இரு கரியர்லயே இரு இரு மொத்தமா இரு இரு. உருப்படியா ஆனது ஒரு மேட்ச் தான். இல்லடா அவன் கொஞ்சம் டீசெண்டா ஃபினிஷ் பண்றான்டா. அவன் வந்து அட்லீஸ்ட் என்ன சொல்றது ஒரு 6 ஒரு 4னா அடிப்பான்டா ஒரு 4 பால்ல. அந்த அளவுக்கு அவன்கிட்ட ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குடா. அது வரைக்கும் விட்டுருக்கான். அவன் தான் 6 அடிச்சு மும்பை முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். ரன் அடிக்கிறாரு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. மும்பை அவன் தான் முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். கடைசியில வந்து ஒரு 14 ரன் நம்ம அடிச்சான். சரி அதான் அது அவன் சைடுல பிரச்சனை இல்ல. ஏன்னா இவன் வந்து எப்ப அடிப்பான்னு நீ கேக்குற. ஓன் டீம் பேட்டர் அடிக்காததும் கண்ணுக்கு தெரியல. அதுதான் சொல்றேன் 17 பால்ல 16 ரன் அடிப்பாருன்னு. நான் எதனா சொன்னேனா? யாரு? நான் அவனை சொல்லல. உங்க டீம் ஓபனர்ஸே சொல்றேன். வாய்ஸ் மாத்திரை ஆடுறான்டா. வாய்ஸ் மாத்திரை ஆடுறான்ப்பா. என்ன போய் ஆடுறான்டா இப்ப? நான் ரீப்ளேஸ்மென்ட் கேட்கல. ஆக்ஷன்ல எடுத்தவங்கள கேக்குறேன். தம்பி ருத்ராஜா ஆடினாரு 2 மேட்ச்சுக்கு. அப்புறம் அவர் வந்து ருத்ராஜ் ஆடுனான்டா. சரி மீதி அதெல்லாம் கேட்காது. அதான் கேட்காதானா? இல்லைங்க நாங்க அவங்க வந்து நீ என்ன கேட்ட? ஓபனர் கேட்ட. அவங்க ஏதோ மட்டமான கண்டு அடிச்சு டீம் எடுத்துருக்காங்க. மிச்சர் சாப்பிடுறது அவனுங்க. இது பண்ணிருக்கானுங்க. சரி அதான் டாப் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டானுங்க. இத பார்த்து அடுத்து மத்த சிஎஸ்கே பிளே ஆஃப்ல இருக்கிற மத்த சிஎஸ்கே எல்லாம் ஒரு மயிரும் குடுக்க வேணாம். முடியாதுடா. ரெண்டு நீ பால் தோத்துட்டே போடா. சொல்லுவாங்கல. ஆமா. இல்ல 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருப்பானுங்க. சரி பிரச்சனையே டாப் இல்ல. 4 இருப்பானுங்க. இருக்கட்டும் பிரச்சனை இல்ல. அது வேற ஸ்டாட்ஸ் போட்டானுங்க 2016ல இருந்து எந்த டீம் முதல் 2 இருக்கோ அதுதான் கப் அடிக்குதுன்னு. சரி என் வீடியோல எப்பவுமே ஒரு கண்ணு மூடியே இருக்கு. நான் 2 கண்ணும் தொடர்ந்து தான் வச்சிருக்கேன். சரி விடு. கண்ணு கோளாறு. அதான் அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் ஆர்சிபி. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் பொலன்ட்டானுங்க இஷான் கிஷான் ஒரு சைடுல. ஏன்னா டெத் வரைக்கும் கொஞ்சம் நீட்டா தான் போச்சு. லாஸ்ட்ல கொஞ்சம் லீக் பண்ணிட்டானுங்க. அவங்க டீமே இப்ப டெத் ஆற நிலைமையில தான் இருக்கு. யாரு? ஆர்சிபி. அவ்வளவு மோசமாலாம் இல்லையே. அவ்வளவு மோசமா இல்லையா? பவுலிங் கொஞ்சம் கஷ்டப்படுறான் என்ன எனக்கு தோணுது. ஆப்சல்யூட் இல்ல. விக்கெட் கொண்டு வர 4 ஓவருக்கு 51 ரன் குடுக்குறான். அவன் ஆஃப் செஞ்சுரி. ஹேசல்வுட் இன்ஜூர்ல இருக்கான். அவனுக்கு சரி டைம் கொடுப்போன்னு தான் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அவன் மோஸ்ட்லி அவன் பிளே ஆஃப் ஆடுறான்னா டைரக்டா வந்துருவான். பிளே ஆஃப் ஆடலையே அவன்தான். பிளே ஆஃப் ஆடலையே. அவன் இதுக்கு போறானே. என்ன கன்ஃபார்ம் நியூஸ் வரலையே. மாத்தினே இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியில விட மாட்டானுங்க. நான் சொல்றேன். அப்படி இருந்தா இவனும் தான் ஆட மாட்டான். லிவிங்ஸ்டன் தாண்டி வர போறா. என்னது? லிவிங்ஸ்டன் இல்ல துஷாராலாம் இருக்கான். துஷாரா டீசெண்டா போடுவான். அந்த ராசிக் சலாம்தார்லாம் யூஸ் பண்ணாம துஷாரா யூஸ் பண்ணுங்கடா ப்ளீஸ். நல்லா போடுவான்டா. சரி அதை விடுங்க. ஆர்சிபி பேட்டிங். ஆமா இந்த மேட்ச்ல ஏதோ இது வம்பாச்சாம ஏதோ ஆர்சிபி டீமுக்கு ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்க ஸ்லோ ஓவர் ரேட்டுக்கு. கேள்விப்பட்டீங்களா? ஆமா மொத்த டீமுமே வந்து இது பண்ணிருக்காங்க. ஆமா தம்பி இவரு பாத்தீங்களா செங்கல் பவுலரு ஹிட் விக்கெட் அவரே. யாரு? அவன் லாஸ்ட் 2 ஓவர்லடா அடிச்சே. லாஸ்ட் ஓவர் நினைக்கிறேன் அடிச்சே ஆகணும். அவன் பேக் ஃபுட்ல போய் அடிக்கலான்னு போனான். ஹிட் விக்கெட் அவ்வளவுதான். லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி வரான். ஆமா 10 balls 40 runs நம்ம வச்சு 40யோ 50 தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 14 balls கூட இல்ல. நீங்க சொல்றது நீங்க சொல்றத எடுத்து பார்த்தா மட்டுமே 6 பால் 8 பால் தான் இருந்துச்சு அவுட் ஆன டைம்ல. இல்லடா அதான் அடிக்க போனான். விடு இல்ல நான் குருணால் பாண்டியாவெல்லாம் வந்து கன்வென்ஷனல் பிளேயராவே எடுத்துக்கல. ஏன்னா அவன் கன்வென்ஷனல் பிளேயரே கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். அதனால அவன் இஷ்டத்துக்கு சுத்துவான். அவன் இஷ்டத்துக்கு ஒரு வாட்டி எதிர்பார்க்காம இருக்கப்ப 84 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தான் மேட்ச். அதனால அவன்கிட்ட இருந்து பெருசா எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது. லைக் அடிப்பான் கன்சிஸ்டன்டா ஒரு 20-30 அடிப்பான். இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்றது இது இல்ல. அதான் எஸ்ஆர்எச்சுக்கு ஆட தெரிஞ்சிருச்சு. இது ஒரு 2 மேட்ச் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நேரத்தை குவாலிஃபை ஆயிருக்கலாம். இல்ல இதே மோதிரம் இழுத்து புடிச்சு அடுத்த சீசனுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கடா. மறக்காம கொண்டு வந்திருக்கடா. பட்டி டிங்கரிங் மட்டும் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். என்ன எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ரிட்டென்ஷன்ஸ் கொஞ்சம் இந்த வாட்டி தெளிவாயிரும். லைக் இந்த வாட்டி இல்ல நெக்ஸ்ட் பிக் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் கிளாஸ் எனக்கு அவ்வளவு பெருசா போக மாட்டாங்க. ஆமா அபினவ் மனோகரை எடுக்கவே மாட்டானுங்க.
அனிகேத் வர்மா போகலாம், அதுக்கு கண்டிப்பா போகலாம். அனிகேத் வர்மா கேப்டனா லைக் கமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுவானா என்னன்னு தெரியல. அவனுக்கும் வயசாகுதுதான் ஒரு சைடுல பார்த்தா. இப்ப அடுத்தது கொடுக்கணும்னா ஆப்ஷன்ஸ் யார் இருக்கா? அப்ப அபிஷேக் சர்மா ரெட்டி, டேய் நிதிஷ் குமார் ரெட்டி இருக்கான்டா. இஷான் கிஷன் இருக்கான்டா. அபிஷேக் சர்மாடா. அபிஷேக் சர்மாட்ட எல்லாம் போக மாட்டேன். ஏய் ஆமா அதுக்குள்ளலாம் அதுடா. எனக்கு பொறுமை கிடையாது. கடைசில ஹெட் கிட்ட குத்துற போறான். ஹெட்டுக்கும் வயசாகுதுடா. ஏன்டா பேட் கமெண்ட்ஸ்க்கே வயசாகுதுன்ற ஹெட்டுக்கு யாருக்கும் வேணாம். முகமது ஷமி கொடுத்துட்டு போடா போடா. அவன நான் அடுத்த சீசனுக்கே ரீடைன் பண்ணாதன்றேன். நீ முகமது ஷமி கொடுத்துட்டு ஜெயதேவ் உனட்கட் குத்துட்டு போங்கடா. அவன் கிரிக்கெட்ல இருந்தே ரிட்டையர் ஆயிருவான். ஏய் அவன் 3 வருஷம் சைக்கிள் முடியறப்போ. அதான் அதுக்கு குத்துட்டு போட்ட விட ஆடவே மாட்டேன்றேன்டா. ஓகே கரண்ட் மேட்ச் 15 runs needed in 10 balls. அது போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ உங்க டீம் அடிப்பாங்களா? ஸ்டப்ஸ் இருக்கான், அசுதோஷ் சர்மா இருக்கான், அடிச்சிருவானுங்க. அசுதோஷ் சமீர் ரிஸ்வில ஆடிட்டு இருக்காப்ல. சமீர் ரிஸ்வி ஆடிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இருக்கானுங்கடா ரெண்டு பேரும் பெஞ்ச்ல. இன்னும் வரவே இல்லடா. சமீர் ரிஸ்வி பார்த்தல. ஸ்டப்ஸ் இல்ல அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம். ஐயோ இன்னைக்கு பஞ்சாப் தோத்துட்டானா இதுவாயிருமே. டாப் 2ல பஞ்சாப் இருக்கும் போது கஷ்டம். அடுத்த மேட்ச் கடப்பா இருக்குடா. ஆத்தாடி நீங்க என்னடா பங்காளிஸ் இருக்கானுங்க பாத்துப்பானுங்கன்னு இருந்தீங்க. இல்ல ஐ சப்போர்ட் பஞ்சாப் ப்ரோ. இந்த பிளே ஆஃப் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஃப்ரம் மை சைடு இஸ் பஞ்சாப், செகண்ட் இஸ் குஜராத். யார் லாஸ்ட் ஓவர் போட போறாங்க? யாரு போட போறானா? யான்சன் தான் போடுவான் எனக்கு தெரிஞ்சு. அவன் தான் போட்டுட்டு இருந்தான். யான்சனுக்கு முடிஞ்சா? ஓமர் ஜாய் முடிச்சிட்டான். ஓமர் ஜாய் ஹீரோ எனக்கு அப்டேட் ஆகலடா. பிரவீன் தூபே இருக்காப்ல, ஸ்டோய்னிஸ் இருக்காப்ல. ஸ்டோய்னிஸ் ஸ்பின்னருக்கு தருவானுங்களா? அவன் ஸ்டோய்னிஸ் 8வது ஓவர் போடுறப்ப எனக்கு சசாச்சு. பிரவீன் தூபே போவானுங்களா? 10 ரன் குடுக்குறான். ஸ்பின்னர் போலாமே, தப்பு இல்லையே. தப்பு இல்லையே. இவரு ட்ரை பண்ணாரு. யாரு லாஸ்ட் ஓவர் எவனோ ட்ரை தோனி பண்ணாரு. தோனி தான் ட்ரை பண்ணாரு. அதான் டேய் சூரியகுமார் அதோட ஃபர்ஸ்ட் ஓவர் சாம்பியன்ஸ் டிராபி 2013. சரி இப்ப கான்ட்ரோவர்சிஸ்க்கு வருவோம். ஒருத்தன் ஐபிஎல் ஆட மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கான். இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து ஸ்குவாட் இந்தியா ஏ கூட இருக்கான். சரி நானா சொல்லிட்டேன்ல அதுக்கு. இன்ஜூர் ஆகி ஐபிஎல் ஆட முடியாது ரீப்ளேஸ்மென்ட் எடுத்த இவனே ஸ்குவாட்ல இருக்கான். நிகில் இருக்கிற தேவ்தத் படிக்கல் ஏன் இல்ல? அவர் நிகில் இருக்காரு, இவர் எதுலயுமே இல்ல, அதனால போட்டிருக்கானுங்க. ஏய் நிகில் தேவ்தத் படிக்கல் வெறும் நிகில்லாம் கிடையாது, இன்னும் ரெக்கவர் ஆகலையே. ரொம்ப சீரியஸ் இன்ஜூரிலாம் கிடையாது. தேவ்தத் சீரியஸ் இன்ஜூரி தான், அதனால தான் அவனை இதாயிட்டான். அவன் அவுட் ஆஃப் சீசன் இல்ல, அவனால ஐபிஎல் முடியறதுக்குள்ள அவனால ரெக்கவர் ஆக முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணானுங்க. அவனுக்கு மயங்க் அகர்வால ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்துட்டான்டா, அதனால அவனால ஆட முடியாதுடா. முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டான் ரீப்ளேஸ்மென்ட். சரியான மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த நியூஸ் வரலையே. இந்த நியூஸ் டேய் அவன் டீம் ஸ்குவாட்லயே இல்லடா, அதுக்கு அப்புறம் தான் நியூஸ் வரும். இதுக்கு லாஜிக் புரியுதா? அது ஓகே, பட் அவன் குண்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து இவன் இன்ஜரி ரீப்ளேஸ்மென்ட் சொல்லிட்டான். சரியா? சோ அதனால இவன் ரெக்கவர் ஆனாலும் இவன் ஆட முடியாது லாஜிக்கலா. கரெக்ட்பா. நான் ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணும்போது அவுட் ஆஃப் சீசன் தான் டிக்ளேர் பண்ணாங்க, அதனால தான் ரீப்ளேஸ்மென்ட் எடுத்துறான்னு கொண்டு வந்தாங்க. சரி தம்பி நீ ஸ்குவாடுக்கு வாப்பா. இந்தியா ஏ ஸ்குவாட் விட்டுருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா ஏ ஸ்குவாடுக்கு வருவோம். இந்தியா ஏ ஸ்குவாட் விட்டுருக்கானுங்க. அபிமன்யு ஈஸ்வரன் கேப்டன். எனக்கு அது பிரச்சனை இல்ல. இந்தியா டீமுக்கே ஒருத்தனை கேப்டனா போட்டிருக்கானுங்க. அவனே இந்தியா ஏல ஆடுறான். அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. சும்மா டச் பண்றதுக்கு இப்ப T20 ஆடி நல்ல ஃபாஸ்ட் ஃபார்மட் ஆடிட்டு வராருல, அதனால பழகிறதுக்கு ஸ்லோ ஃபார்மட். யாருக்கு தெரியும் அவரே கப் அடிச்சாலும் அடிக்கலாம். இவன் வந்து ஒரு டெஸ்ட் டீம்ல இருக்கான், இவனுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுப்போம் சொல்லிட்டு ஜிடி கூட ஜெயிக்க வச்சிரலாம். ஸ்கிரிப்ட் எழுதி இருப்பானுங்க. ஆல்ரெடி ஜோஸ் பட்லர் ஸ்டோரி போட்டான். ஆமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பிகமிங் கேப்டன். அந்த இதுதானே. ஆமா ஆமா அதான். நீ வாடி, நீ ஏன் ஊருக்கு தானே வர பாப்பா அப்படின்ற மாதிரி. ஜோஸ் பட்லரே ஸ்குவாட்ல இருக்க மாட்டான், அவன் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்டு. ஆமா அது தெரியும், இருந்தாலும் ஏன் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கான். இது ஏ ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். கேப்டன் அபிமன்யு ஈஸ்வரன். சரி, வைஸ் கேப்டன் ஜெய்ஸ்வால்.
இரு ஆர்டர்ல போண்டா. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் வைஸ் கேப்டன் தான் கருண் சொல்லணும். நாயர், இருப்பா த்ருவ் ஜுரல் வைஸ் கேப்டன் விக்கெட் கீப்பர், ம். நிதிஷ் குமார் ரெட்டி, ரெட்டி, ஷார்துல் தாக்கூர், போடு. ஈசான் கிஷன் போடு. விக்கெட் கீப்பர், மானவ் மானவ் சுதார், சுதார், தனுஷ் கோட்டியன், முகேஷ் குமார், ஆகாஷ்தீப், ஹர்ஷித் ராணா, அன்சுல் கம்போஜ், கலீல் அகமத், ருத்துராஜ் ருத்ராஜ் கைக்வாட், கைக்வாட், சர்ஃபாரஸ் கான், துஷார் தேஷ்பாண்டே, தேஷ்பாண்டே, ஹர்ஷ் ஹர்ஷ் தூபே. தூபே. Subman Gill and Sai Sudarshan will join the squad ahead of Ahead of second second match. match. இது எனக்கு பிரச்சனை இல்ல. Playing 11 சொல்லு. இல்ல இப்படி இருடா, நான் மேட்ருக்கு வரேன். வா. Why is Ishan Kishan again coming in contention for this slower format? அவனுக்கு T20ல எங்க இருக்கு அவனுக்கு பிளேஸ்? இந்தியாலயே பிளேஸ் கிடையாதுடா. வரா அவன் இதுல இருக்கான்டா. லைக் இல்ல நான் கிரேட் இருக்கா? பி கிரேடோ? ஆமா, கான்ட்ராக்ட் இருக்குடா அவனுக்கு. கான்ட்ராக்ட் சும்மா காசுக்கு தோக்க வைப்பாங்களா? நான் ஒரு லாஜிக்கலான ரீசன் கேக்குறேன். ஆல்ரெடி த்ருவ் ஜுரல் இருக்கான், சரி ரிஷப் பண்ட் இருக்கான், பண்டிலே இல்ல இந்தியா ஸ்குவாட்லயே இருக்கான்டா. ஓகே ஓகே. ஒருத்தன் ஒரு ஸ்குவாட கையில வச்சுட்டு ஓகேவா 2 பேர் இருக்கானுங்க. இது போய் கேஎல் ராகுல் இருக்கான். சரி, கேஎல் ராகுலுக்கு வயசு ஜாஸ்தி. இவன் 2 பேரை கம்பேர் பண்றப்போ அவனை விட்டுருவோம். அவைகளுக்கு அப்புறம் விக்கெட் கீப்பர் ஆகிறது இவங்க 2 பேர் தான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் ரொம்ப வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இது தாண்டி உங்களுக்கு ஒரு கீப்பர் எங்க வேணும்னா இந்த கேஎஸ் பரத்னு ஒருத்தன் இருக்கான். அவன் கவுண்டி கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்டென்ஷன்ல தான் இருக்கான், இல்லன்னு சொல்லல. ஆல்ரெடி டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கான். இப்ப ஆல்ரெடி 3 விக்கெட் கீப்பர்ஸ் அதே ஏஜ் கேட்டகரியில டெஸ்ட் ஆடி இருக்கிறவனுங்கள்ல ஒய் அகைன் பிரிங் இன் another விக்கெட் கீப்பர் கண்டென்ஷன்ல. தம்பி அது இந்தியன் ஏப்பா. இந்தியா ஏ இல்ல, இந்தியா ஏ எதுக்கு ஆடுவானுங்க? இந்தியால இதுனா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் ஆடுவானுங்க. ஆமா, அதுக்குதான் கேக்குறேன். உனக்கு இங்க 2 விக்கெட் கீப்பர் தான். கேஎல் ராகுல் இஸ் நாட் கோயிங் டு விக்கெட் கீப்பர். 2 பேர் தான், ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரல். ரிஷப் பண்ட்க்கு ஒருவேளை இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா த்ருவ் ஜுரல் போட போறானுங்க. ஒத்துக்க மாட்டான், பூனமா ஒத்துக்க மாட்டான். ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் வேணும்டா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வேணாம்டா. டேய் உனக்கு ஒரு இன்னிங்ஸ் ஒரு செஷனை நீ குயிக்கா ரன் ஸ்கோர் பண்ணனும்னா வேணும்டா. வேணும்டா. ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கில் ஓபன் பண்ணானே எவனோ பொறுமையா ஆட முடியாது. அது லைக் விக்கெட் விழுகிற அதுன்னலாம் இல்ல. இப்ப நீ வந்து சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். லாஸ்ட் டேலயே இதுலயே ஒரு 400 சேஸ் பண்றேன்னு ஏன் நீ ரிசர்வ் பண்ணி நிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு செஷன் ஆடினா மாத்தி விட்டுரும். ஒரு ஈஸியா அந்த 30 ஓவர்ஸ்ல வந்து ஈஸியா 120 140 அப்படின்னு கொண்டு வந்துச்சு. 140ன்ற பாரு 30 ஓவர்ஸ் ஈஸியா 150 160 பிளஸ் கொண்டு போயிடுவான். சரியா? ஸோ உனக்கு அந்த செஷன் அவனை நிப்பாட்டுறது கஷ்டம். அவனை பிஜிடில இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு இது பண்ணி இது பண்ணிட்டானுங்க. அவனை ஒன்னும் தெரியாத மாதிரி. ஏன் மேட்ச் முடிஞ்சு டிசி ஜெயிச்சிட்டானுங்க. போடுங்க மாலை வெடி போட்டு விடுங்கப்பா. நானே போடுறேன். யார் பாட்சா? சமீர் ஈஸி வச்சிட்டாரா? சமீர் ஈஸி ஃபார்முக்கு வந்துட்டாச்சு. சீசனே முடிஞ்சிச்சு. லாஸ்ட் மேட்ச் அவன் நெக்ஸ்ட் இதுக்கு அவன் வைக்கணும்லடா. அவன் நெக்ஸ்ட் சீசனுக்காக இது போட்டுருக்கான். அவ்வளவுதான் துண்டு போட்டு வச்சிருக்கான். ஆமா சரி ஓகே நம்ம ஸ்குவாட் பாப்போம். அதனால இவன் இதுல ஸ்டார்டிங் நீ கேட்டல இதுல 11 சொல்லுன்னு. இதுல 11லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏ ஸ்குவாட் ஆடுற மேட்ச்லாம் எப்படி இருக்கும்னா நான் ஏ ஸ்குவாட் கேக்கல, மெயின்ல சொல்லு. மெயின்ல அதுக்கு வரேன். என்னன்னா ஸ்குவாடே சொல்ல. அதுக்குள்ள போய் பாத்துட்டு வரியா? இரியா என்னன்னா இதே முடியல. 15 பேர் சொல்லிட்டானா? எவன் 18 பேர் சொல்லிருக்கான். ஏ ஸ்குவாட்ரா அது. நான் இந்தியா ஏ ஸ்குவாட் படிச்சேன். அது சரி, டேடா மெயின் ஸ்குவாட்ல கேக்குற சொல்லு. நான் இந்தியா இரியா ஒரு நிமிஷம் விட கூட இருடா. டேய் ஜுராசி இல்லடா டேய். உனக்கு புரியுதா இல்லையா தம்பி? அது தூக்க கலகத்துல இருக்கிறதுனால ஸ்குவாட் தான் படிச்சிருக்கு. அத பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மெயின் ஸ்குவாட் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிளேயிங் 11 கண்டிப்பா பேசுறோம்.
உனக்காகவே பிளேயிங் 11 மட்டுமே 11 நிமிஷம் பேசுறோம். ஓகேவா? இல்ல பரவாயில்ல, நீ ஒரு நிமிஷம் பேசலாம் போது எனக்கு தூக்கம் வருது. நான் ஃபர்ஸ்ட் இவனுங்க வந்து 11 பேர் இஷ்டத்துக்கு ஆடுவானுங்க. ஆமா போர் அடிச்சா ரிட்டையர்ட் அவுட் ஆயிட்டு வருவானுங்க. இல்ல ஆட பிடிக்கலன்னா வெளியே உட்காந்துருப்பானுங்க. ஆமா ஆமா 10 பவுலரும் இறக்கிட்டு கீப்பரை மட்டும் வச்சுப்பானுங்க. இல்ல அதெல்லாம் பண்ணலாம். அதுக்குதான் அது போறது. சரி, வார்ம் அப் மேட்ச்னா இதுல எவன் இருக்கா? அபிமன்யு ஈஸ்வரன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கா, கருண் நாயர், துரோஜ்ரன் 4 பேரு, 5 உங்க பவுலிங் அட்டாக் 6 முகேஷ் 7. சௌத்ரி, ஆகாஷ் தீப், ஹர்ஷித் ராணா 3 பேர் இங்கதான் இருக்கானுங்க. இந்த 3 பேர்ல ஒரு சீமர் நீ எடுத்தாகணும். ஓகேவா? கண்டிப்பா. அதனால அவன் தான் எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா அந்த கண்டிஷன்ஸ் சூட் ஆக மாட்டான். பிரசித் கிருஷ்ணா எங்கன்னு கேட்காத மெயின் லெவல்ல இருக்கான், மெயின் ஸ்குவாட்ல இருக்கான். நான் கேட்கல தம்பி, நீ பேசி முடிச்சு. இதுதான் வந்து லைக் சில பொசிஷன்ஸ் இதுதான் வந்து இது நிதிஷ்குமார் ரெட்டியா சார்துல் தாக்கூரான்றது இங்கதான் டிசைட் ஆகும். கரெக்ட். மோஸ்ட் ப்ராபபிலி அதே மாதிரி ஓப்பனிங் டிசைட் ஆறதே இங்கதான் டிசைட் ஆகும் எனக்கு தோணுது. ஓப்பனிங் டிசைட்லாம் காம்பினேஷன் எங்க யாரை எங்க இறக்கி விடணும்ன்ற காம்பினேஷன் சொல்லுங்க. ஓ கில், ஆமா கில் ஜெய்ஸ்வால் ஆடணும்னா அது அந்த டிசிஷன் இருக்கு. ஆமா கில் ஜெய்ஸ்வால், சாய் கிருஷ்ணன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், இவங்களோட ப்ராப்பர் காம்பினேஷன், அந்த டோட்டல் டீம் காம்பினேஷனுக்குள்ள இவனுங்களை எப்படி கொண்டு வர முடியும்ன்றதையே இங்கதான் எனக்கு டிசைட் ஆகும்னு தோணுது. ஆமா அது கரெக்ட் தான். ஸோ இது இருக்கட்டும். இப்போ வந்து இந்தியா ஸ்குவாட் வர இந்த இந்தியா ஸ்குவாட் இது ஆர்டர்ல வரும். கேப்டன், வைஸ் கேப்டன். சுப்மன் கில் கேப்டன், வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் அண்ட் விக்கெட் கீப்பர் யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல். விக்கெட் கீப்பர் போடல, ஆனாலும் ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கான் ஆப்ஷனா. சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், சார்துல் தாக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இல்ல ஸ்டார்டிங்ல உனக்கு முன்னாடி நான் சில கொஸ்டின் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இல்ல இந்த செலக்ஷன்ல எனக்கு இருக்கிற டவுட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜஸ்பிரித் பும்ரா ஏன் வைஸ் கேப்டன் கேப்டன் ஆகலன்றதுக்கு அஜித் அகர்கர் சொன்ன ரீசன் என்னன்னா, he is not a certainty to play all 5 matches due to the advisory from NCA. Okay. So he will be traveling and he will be playing as much matches as workload can be taken less. Okay, so வந்து 3 மேட்ச் ஆடுவானா 2 மேட்ச் ஆடுவானான்றதெல்லாம் தெரியாது. லெஸ் workload வச்சு செஞ்சு விட்டீங்களா அவனைய? இல்ல இப்ப அது மேட்டர் இல்ல. அக்ஷர் பட்டேல் as of now only has a niggle and is expected to be fit before 15th of June. அதான் எக்ஸ்பெக்டட் டெட்லைன் டெல்லி கேபிட்டல் சைட்ல இருந்து ஏன் ஆடலன்றது கொடுத்தது. ஓகேவா? இப்ப நீங்க பும்ராவை ஸ்குவாட்ல கூட்டு போயிட்டு நீங்க 3 மேட்ச் தான் ஆட போறேன் அப்படின்றப்ப ஒய் நாட் அக்ஷர் பட்டேல் இவ்வளவு வருஷம் ரிசர்வ்ஸ் எல்லாம் இது ஸ்குவாடோட சொல்றதுதான். ஸ்குவாட் மாத்திக்கலாம், அது பிரச்சனை சொல்லுவானுங்க, அதுல போட்டுருவானுங்க. பாப்போம் இருக்கானான்னு. ஏன்னா என்ன கேட்டா யூஸ் என்னன்னு கேக்குறேன் நான். ஏன்னா என்ன கேட்டா ஆனா டு பி ஆனஸ்ட் வாஷிங்டன் சுந்தர்க்கு ஐ வில் பிரெஃபர் அக்ஷர் பட்டேல் நீங்களா கேட்டீங்க. ஆமா இல்ல நான் வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல அவங்க சைடு லைக் இங்கிலாந்து சைடுல பாரு, இப்ப ஷோயப் பஷீர் 100 விக்கெட்ஸ் in very short span of time. ஆமா கேக்குதா? கேக்குது. அதான் ஷோயப் பஷீர் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 100 விக்கெட்ஸ். ஓகேவா? அது போக அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஸ்பின்னர்லாம் பாரு, மாண்டி பனேசரா இருக்கட்டும், அதுக்கு அது நடுவுல ஸ்பின்னர் பெருசா இல்லடா. ஓகேவா? அலிபாய் பெருசா இம்பாக்ட் இல்ல. அலிபாயோட ஜோ ரூட் இம்பாக்ட் வச்சிருந்தாரு. சரியா? ஆதில் ரஷீத் லெக்கிடா. ஓகே, இது சொல்றேன், ஃபிங்கர் ஸ்பின்னர் சொல்றேன். ஃபிங்கர் ஸ்பின்னர். ஓகே ஓகே. சோ அதனால லைக் ரெண்டு பேர்ட்ட இம்பாக்டா என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஹைட் அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஹை ரிலீஸ். அது லைக் ஜடேஜா குயிக்கா போடுவான். வேற இங்கிலாந்துல வந்து நீ ஃபாஸ்டும் ஆடிட்டு மறுபடியும் குயிக்கா ஆடுறது வந்து உனக்கு அட்வான்டேஜ் தான். நாங்க ஸ்பின் பெருசா ஆகாது. ஜடேஜா வேரியேஷன் ஸ்லோலாம் போட்டு நான் பார்த்ததே இல்லை பெருசா.
எலிவேஷன் மாத்துறது பண்ணுவான், கொஞ்சம் நல்லா எலிவேஷன் மாத்தி தம்பி, ஸ்லைஸ் இரு. பண்றது. ஒருவேளை இங்கிலாந்து பேஸ்பால் தான் ஆட போறான்னா உனக்கு குல்தீப் யாதவ் சூப்பரா யூஸ் ஆகும். ஆமா. சோ உனக்கு வந்து நீ எடுக்க போறது ஒரு ஸ்பின்னர், ஒரு ஜடேஜா பிளாக் கூட. ஸ்பின்னர் எடுக்க போறோம், ஒரே ஒரு பிளாக் ஸ்பின்னர் தான் எடுக்க எடுக்க வேண்டியது. போற நீ சப்போஸ் அவன் சரி, பேஸ்பால் தான் ஆட போறான்னா நீ நான் ஒரே குல்தீப் யாதவ். லாஜிக் கேக்குறேன். பேட்டிங்ல ஜடேஜாவை நம்புவே, அக்ஷர் பட்டேல் நம்புவே. நீ சொல்ற அதே லாஜிக் வர. ஜடேஜா டேய் என்னடா? ஏய் தம்பி, அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடுறான்டா. ஜடேஜாவோட இது பாருப்பா, இப்போ வரைக்கும் அவன் தான்ப்பா நம்பர் 1 இது இந்த அங்கதான் என்னது ஆல்ரவுண்டர். இங்க பாரு அந்த அந்த ரேங்கிங் எல்லாம் எடுக்காத. அந்த ரேங்கிங் படி எல்லாம் பார்த்தோன்னா பாதி பிளேயர் உயிரோடவே இருக்க மாட்டான். என்ன பார்த்தா இருந்தாலும் டேவிட் மலான்னு ஒருத்தர் இருந்தா ஞாபகம் இருக்கா? ஆமா, எங்க இருக்கான் இப்ப? வீட்ல இருப்பான். வீட்டுல இருப்பான். கிரிக்கெட் மூட்டை கட்டி வச்சான். அவன் ஒரு டைம்ல இது பண்ணிட்டு இருந்தான். ரவுடி ஏதோ சம்மன் IPL team ல ஆடுனான்டா. எந்த டீம் ஆடுனா? அவன் ஐபிஎல் பஞ்சாபுக்கு தான் ஆடினா. இல்ல அவன் இது ரொம்ப ஐயா இருந்துச்சு அவனோட இது. ஓகேவா? ஆமா. இல்லண்ணா அது மட்டும் இல்ல, ஐ வில் ப்ரிஃபர் ஜடேஜா பியூர்லி ஃபார் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹிஸ் டிமீனர் தான். டேய் நம்ம வந்து கடைசியா ரிட்டையர் ஆன 2 பேருக்கு முன்னாடி இவன் ரிட்டையர் ஆனான்னு பேசிட்டு இருந்தோம். சரியா? ஆனா டெஸ்ட்ல இங்க பாரு எந்த ஃபார்மட்ல எதுன்னு இருக்கு. ஐ பிலீவ் ஜடேஜா மோர் ஆன் டெஸ்ட் ஃபார்மட். டெஸ்ட் ஃபார்மட்ல நீ ஜடேஜா சொல்லுவியா அஸ்வினை சொல்லுவியா? ஜடேஜா. நீ கம்பேரிசன் நான் வந்து கோல்டுக்கும் சில்வருக்கும் கம்பேரிசன் வச்சா நீ எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? அக்ஷர் பட்டேலும் ஜடேஜாவும் என்னன்னா சொல்லு, அஸ்வின் லிமிட்டட் ஓவர்ஸ்ல மொக்கையா தான் இருப்பான். ஆனா இது டெஸ்ட் லாங் ஃபார்மட்ல டெஸ்ட் இன் இந்தியா முடிங்க தம்பி அவர் ஓவர்சீஸ்லயே இது வச்சிருக்காரு. ஆமாடா, ஓவர்சீஸ் வச்சிருக்கான்டா. கரெக்ட். இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஓவர்சீஸ்ல பெட்டர் ஸ்டாட்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா ஓவர்சீஸ்ல தான் வச்சிருப்பான் நிறைய. என்ன கேட்டனா இந்தியாக்கு வெளியே ஐ வில் நாட் பிரிஃபர். உனக்கு ஏன் அப்படி தோணும்னா இந்தியாவுக்கு வெளியே பெருசா யூ ஒன்ட் கெட் டர்னிங் விக்கெட். இந்தியால தான் யூ கேன் see his contribution. other nations you won't see the contribution. பாரு 65 மேட்ச்ஸ்ல 383 விக்கெட்ஸ் இந்தியால. சரி, அவே ஆர் நியூட்ரல் வச்சுக்கோ, ரெண்டுமே வச்சுக்கிறேன். 41 மேட்சஸ்ல 154 விக்கெட்ஸ் தான். ஓகே தானே? half. ஆமாண்டா, less than half. ஆமாண்டா. சரிப்பா, ஆமாண்டா. நீ சரி ஓகே விடு. நீ அப்போ உனக்கு ஃபாரின் இது கிரவுண்ட்ல நீ எந்த ஸ்பின்னரை வச்சு நீ ஆடுவ? இந்தியன் இதுக்கு அஸ்வின் இல்ல. குல்தீப் யாதவ் மட்டும் போதுன்றேன். நான் சொல்றது குல்தீப் யாதவ் வரதுக்கு முன்னாடி. ஓ வர்றதுக்கு முன்னாடி. சொல்லு. வர்றதுக்கு முன்னாடி வேற ஆப்ஷன் இல்ல, நம்ம ஸ்பின்னர் இல்ல. தம்பி இந்தியால இருந்து நீங்க ஆப்ஷன் இல்லன்னு சொல்ல கூடாது. ஸ்பின்னிங் ஆப்ஷன் இல்லன்னு டீம்ல வந்தான்டா இருந்தான். வேற யாரா இருந்தா? அவனுக்கு முன்னாடி ஹர்பஜன் இருந்தான். அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? அனில் கும்ப்ளே இருந்தான். ஒரு ஆள் தான் இருக்கான். அவ்வளவுதான் இருப்பானுங்க. ஏன்னா அவே ஃப்ரம் இந்தியா போக போக நீட் ஃபார் ஸ்பின்னர் குறைஞ்சிரும். ஏன்னா வெளியே உனக்கு ஸ்பின்னர் தேவையில்லை. இல்ல அந்த லாஜிக் ஓகே தான். நான் என்ன சொல்லுவேன்னா, நீ அந்த கிளாசிக் ஐடியாவை விட்டுட்டு, ஏன்னா இந்தியாவோட ஸ்ட்ரென்த் பார்த்தனா ஜஸ்பிரீத் பும்ராவும் முகமது சிராஜும் மட்டும்தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங். ஏன்னா மீதி இருக்கிற எல்லாரும் அமெச்சர் பவுலர்ஸ் தான். ஓகேவா? டு பி ஆனஸ்ட், ஆகாஷ் தீபா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணா இருக்கட்டும், ஹர்ஷதீப் சிங், ஐ டோன்ட் நோ why he is there in that squad. எனக்கு தெரிஞ்சு லைக் ஷமிக்கு பதிலா ஷமிக் நான் வந்து என்ன சொல்றேன், லிமிட்டட் ஓவர்ஸ்ல இல்ல நான் மேட்டருக்கு வரேன். லிமிட்டட் ஓவர்ஸ்ல only in T20 is bowling excellent. ஆட்ட தம்பி ஓடில ஹர்ஷதீப் ஆடல பெருசா. அதுக்கு பதிலா they consider Anshul Kamboj. டேய் அவன் ஸ்குவாட்ல இல்லடா. இல்ல கன்சிடர்ட் தான் சொன்னேன், ஸ்குவாட்ல இருக்கான்னு சொல்லல, கன்சிடர்ட். நான் என்னோட இது நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து நம்மளோட ஹர்ஷதீப்போடதே எடுப்போம். ஓகேவா? ஹர்ஷதீப் சிங் வந்து நல்ல இந்த பவுலர், T20 பவுலர்.
ஆமா. அதான் லிமிடெட் ஃபார்மட்னு கூட சொல்ல மாட்டேன். T20ல நல்ல பவுலர். ஏன்னா இதுல கூட பெருசா பார்த்தது இல்லையே. ஓகே. ஓடிஐஸ் சரி, கூட இல்ல ஒவ்வொரு ஓடிஐ ODI தான். அவன் டெபு ஆடி இருக்கிறதே கம்மியா தான் ஆடி இருக்கான் ஓடிஐ. ம். ஆ, சரி, அப்போ ஃபாஸ்ட் பவுலருக்கு இது யார் சொல்லுப்பா? டீம்ல நீ எடுக்கிறதா இருந்தா? வேற யாரு? யாரு? பும்ரா என்னோட வந்து 3யா? இரு, பும்ரா என்னோட வந்து 3 பிக்ஸா? ம். பும்ரா என்னோட வந்து 3 இன்னைக்கு 1, பிக்ஸ் 2 வந்து மேட்ச் தான். இது என்னோட 3 பிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப். ஓகே. இப்போ பும்ரா இல்ல. பும்ரா Who you இல்லைன்னா go? நான் முகேஷ் குமார் சௌத்ரி தான் கொண்டு வரேன். ஐ வில் நாட் பிளே பிரசித் கிருஷ்ணா or ஹர்ஷதீப் சிங். எனக்கு ஸ்விங் வேணும் இங்கிலாந்துல. சிராஜ்னால ஸ்விங் பண்ண முடியாது. ஆகாஷ்தீப்னால மட்டும் தான் பண்ண முடியும். ஓப்பனிங் ஸ்பெல்ல ஸ்விங் பண்ணா உனக்கு விக்கெட்டே விழுகாது இங்கிலாந்துல. அந்த கிரைட்டீரியால நான் முகேஷ் சௌத்ரியை நான் உள்ள கொண்டு வந்து ஆடுவேன். முகேஷ் குமார் சௌத்ரியை. ஆக்சுவலி முகேஷ் பிரசித் முகேஷ் கிருஷ்ணா குமார் தாங்க, முகேஷ் சௌத்ரி இல்லைங்க. முகேஷ் சௌத்ரி அவரு மகாராஷ்டிராக்காரருங்க. சரி விட்டுறதான். சரிப்பா டென்ஷன் ஆகாத. ஓகே. பிரசித் கிருஷ்ணா ஹைட் இருக்கு. அது வந்து உனக்கு பவுன்சர் இங்கிலாந்துல ஆஸ்திரேலியால இங்கிலாந்துல அது உனக்கு செட் ஆகாது. ஆஸ்திரேலியால ஓகே. இங்கிலாந்துல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ நீங்க ஹர்ஷதீப் சிங் ஸ்குவாடுக்கு அங்க யாக்கர் போட போறது இல்ல. சரி. ஓகேவா? அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் பால்ஸே யாக்கர்ஸ் ஆர் அந்த ஃபுல்லர் லென்த் டு ஃபிட்டிங் தி ஸ்டம்ப்ஸ் டெக். தான். ஃபிட்டிங் தி டெக். டிஃபென்ஸ் வச்சுட்டு போயிருவாங்க. அவனுக்கு பிரச்சனையே இல்ல, 4 போர் ஆடுவான். ஆமா. ஸோ என்னோட இது இன்னொரு ஐ cannot accept that omission is சர்ஃபராஸ் கான். அவன் என்ன தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சர்ஃபராஸ் கான் இடத்துக்கு பதிலா தான் அது பின் பிக்கப் அபிமன்யு ஈஸ்வரன் சொல்லிட்டு இல்ல அபிமன்யு கருண் ஈஸ்வரன் நாயர். அதான் இல்ல கருண் நாயர் வந்து டொமஸ்டிக் போன வருஷம் பிரில்லியண்டா அடிச்சான்றனால எடுக்கிறேன். சர்ஃபராஸ் கான் வருஷம் டொமஸ்டிக்ல பண்ணி தான் ஸ்பாட்டுக்குள்ள வந்தான். ஆமா, நியூசிலாந்து சீரிஸ் கூட நல்ல சீரிஸ் தான். நல்ல இல்ல அத நம்ம டோட்டலி ஹி பெர்ஃபார்ம்ட் வெரி வெல். He did what he can do best. அவன் அந்த சீரிஸ் எல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். He did excellent in that series. எனக்கு வந்து என்ன லாஜிக் புரியலன்னா அதான் YEC துரவ் ஜெரல் கொண்டு வரதுக்காக சர்ஃபராஸ் கான் உட்கார வச்சிட்டாங்களா? இல்ல ஆல்ரெடி பூர்வம் நானும் பேசினதுதான். கருண் நாயர் இஸ் இன் தி ஸ்குவாட் because of social media pressure. எடுக்கலனா வந்து கடிப்பானுங்க. ஃபர்ஸ்ட் அவன் ஆடுனது மும்பை கூட. 60 இன்னைக்கு ஆடி இருக்கான் ஓரளவுக்கு டீசன்ட்டா. இல்ல 90% why is there is because of social media pressure. அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப கருண் நாயர் எடுக்காம விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க? ஆல்ரெடி பார்த்தோம் கருண் நாயர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல எடுக்கலன்னு உடனே இவனை எடுக்கல ஏன் எடுக்கல அப்படின்ட்டு கதறிட்டு இருந்தானுங்க. இப்ப அதெல்லாம் திருப்பி இங்கேயும் கதறி இருப்பானுங்க. சரி நீ சோஷியல் மீடியா பேசிஸ் 6 மேட்ச் தான் ஆடி இருக்கான். 371 ரன்ஸ் 37 ஆவரேஜ். சரி ஒரு 350 ஒரு 100. சுப்மன் கில் ஆவரேஜ் எது பாரு டெஸ்ட்ல. எங்கப்பாவா என்ன ஆவரேஜ்டா அது? யார பத்தி சர்ஃபராஸ் கான். சுப்மன் கில் 20 தான் ஆவரேஜ். ஏன் கேப்டன்சி கொடுத்தாங்கன்றது அடுத்த கேள்வி. அது வந்து நான் கேஎல் ராகுலுக்கு ஏன் தரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இருக்கு. அஸ்வின் ஜடேஜா கொடுக்க சொன்னாரா? என்னடா நீ அஸ்வின் சொன்னாருன்னு சொன்னீங்க. அவன்ட்ட இது வாங்குறோம்னே சரியாடா டேய். இவர் சுப்மன் கில்லும் 35 ஆவரேஜ் வச்சிருக்கான். அவன் ஒண்ணும் கம்மியெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு கருண் நாயர் ஆவரேஜ் எல்லாம் பார்க்க சொல்ல சரி பால் அடிப்பேன். ஆடினது ஒரு மேட்ச் தான். இங்கிலாந்துல சுப்மன் கில் ஆடி இருக்கிறது மொத்தம் 3 மேட்ச் தான் ஆடி இருக்கான். இங்கிலாந்து பொசிஷன் இல்ல அத வந்து பச்சையா இவனே சொல்லிட்டான். அஜித் அகர்கரே சொல்லிட்டான். நாங்க வந்து நாட் ஃபார் ஜஸ்ட் திஸ் ஃபார்மேட் இந்த லொகேஷனுக்குன்னு பார்க்கல. மூவிங் ஃபார்வர்ட் யாரை ட்ரை பண்றோமோ பண்றோம். இன்கேஸ் இது இல்லைன்னா நாங்க சேஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு பச்சையா சொல்லிட்டான். நல்லது. அது இல்ல அந்த மைண்ட் செட் அவங்க வந்து ஓபனா இருக்காங்கன்றதே நல்லது. இல்ல அதனாலதான் நான் வேணும் ஒன்னும் தப்பு சொல்ல கில்ல கேப்டனா போட்டதுக்கு. அதனாலதான் நான் நோண்டல. நெக்ஸ்ட் क्वेश्चन. Why Shreyas Iyer is not in the squad? Shreyas Iyer pure white ball ஆடி ரொம்ப இது இல்ல. சிமிலர்லி கண்டென்ஷன்ல இருக்கிற பிளேயர்ஸ் பெட்டர் பெர்ஃபார்ம் தென் Shreyas Iyer. அபிமன்யு ஈஸ்வரன் உனக்கு டொமஸ்டிக் ஃபார்மட்ல நல்லாவே ரன் அடிச்சிருக்கான். நீ அவனை கன்சிஸ்டன்ட்டா இருக்கான். ரொம்ப வருஷமா சாய் சுதர்சன் கவுண்டி கிரிக்கெட் ஆடி இருக்கான். நீ அவனையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா? கேஎல் ராகுல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வெளியே எடுக்க முடியாது.
ஒன்லி பேட்டர் கருண் நாயர் ஆர் ஸ்ரேயஸ் ஐயர்னா நீ ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்காததை விட கருண் நாயர் எடுக்கிறது தான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை ஆகும். ஆமா ஸ்ரேயஸ் எடுக்கலனால ஆமா இவன் எடுக்கிறதுக்கு எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆமா 2 நாள் பேசிட்டு விட்டுருவானுங்க. இப்ப கருண் நாயர் எடுக்காம தோத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா ஆகும்? கருண் நாயர் மாதிரி ஒரு பேட்டரை விட்டுட்டு வந்தா இப்படிதான் ஆகும் அப்படின்ட்டு இந்தியன் ஃபேன்ஸ் தான் கடிப்பானுங்க. வேற யாரும் அவங்க கூட தான் ட்ரிபிள் ஹண்ட்ரட் எடுத்தான். ஸோ அதனால நான் அதான் சொல்லுவேன், லைக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இதுக்கு எடுத்த ஸ்குவாட் இஸ் நாட் பேட். ஏன்னா இவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் பெட்டர் தான் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டனா ஹர்ஷதீப் சிங் தே கூட அவாய்டட் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். ட்ரை பண்றாங்க இல்ல, they need to get forward with other bowlers. இல்லடா நீ பும்ராக்கு பதிலா ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் வேணும்னு எடுக்கறாங்கன்றியா? ஆமா ஹர்ஷதீப் can swing the ball. ஹர்ஷதீப் எனக்கு தெரிஞ்சு இல்ல நல்ல ஓரளவுக்கு நல்லாவே ஸ்விங் பண்ணுவான். ஷமி புவி லெவலுக்கு முடியலனாலும் he can swing the ball நல்லாவே. சரி இப்ப they don't, புவி சுத்தமா அவுட் ஆஃப் கன்டென்ஷன், ஷமி டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம், அவுட் ஆஃப் ஷேப், முடியாது. ஓகே இப்ப அடுத்து யாரை எடுக்கிறது? ஏன்னா பும்ரா இருக்கான் ஆனா அவனாலயும் ஃபுல்லா ஆட முடியாதுன்றாங்க. அதான் ஆக்சுவலா இப்போ வந்து நியூஸ் படி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிஃப்த் மேட்ச் ஆடுவான், தேர்ட் ஃபோர்த் ரெஸ்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்ப சொல்லுவானுங்க அப்ப போயிட்டு எங்களுக்கு செகண்ட் மேட்ச், எனக்கு வந்து செகண்ட் மேட்ச் ஆடினாதான் வந்து ஃபோர்த் மேட்சா செகண்ட் மேட்சா டிசைடர் மேட்ச், இந்த மேட்ச் ஆட வச்சுட்டு 2 மேட்ச் ரெஸ்ட் தருவான். அதெல்லாம் ஆக்சுவலா இப்ப நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டேன்னா செகண்ட் மேட்ச் நீ உன் ஸ்குவாட மாத்தணும். அங்க கில்லுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவானா? அதுதான் இங்க அப்படிலாம் இல்லையே, தோத்தா ஸ்குவாட் மாத்தணும்ன்றதெல்லாம் ரூல் இல்லையே. மாத்தணும்னு இல்ல, இப்போ எவனோ எப்பவுமே தோத்தா மாத்தணும்னு இல்ல, தோக்குற you see a problem, இந்த ப்ராப்ளம்னால தான் நம்ம தோக்குறோம்னா you can rectify that problem. இப்பெல்லாம் பார்த்தனா ஆஸ்திரேலியால பிளேயரே இருக்க மாட்டான். First match Leeds, second test Birmingham, third Lords, fourth Manchester, fifth Oval. Definitely third and fifth பும்ரா ஆடுவான். இவங்க வந்து பார்த்தனா அப்படியே ஆஸ்திரேலியா பண்ணதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிருக்கானுங்க. என்னது எவென்யூஸ் கொடுத்ததா? ஹெட்டிங்லி பர்மிங்ஹாம் லார்ட்ஸ்ல வந்து நீ இங்கிலாண்டை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். 3மே வச்சு ஆளுவானுங்க. ஓகேவா? ஆமா. ஏன்னா ஹெட்டிங்லி பென் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும். எவனும் மறக்க மாட்டான். எட்ஜ் பேஸ்ட் நீ சொல்லவே வேணாம், கம்ப்ளீட்லி இங்கிலாந்து கண்டிஷன்ஸ். ஒரு வருஷம் ஜெயிச்சிட்டோன்றதுனால எடுத்துட்டு வராதீங்க. அதுக்கு ஒரு இது போடலாம்னு வச்சிருந்தா நீங்க என்னப்பா இப்பயே முடிக்கிறீங்க? என்ன இருப்பா வீடியோ போடுவோம், கண்டிப்பா போடுவோம், பிரச்சனையே இல்ல. இப்ப சும்மா சின்னதா பேசுவோம். ஏன்னா இந்த ஸ்குவாட் போறதுக்கு முன்னாடி எவனு கை உடையும் கால் உடையும் எல்லாம் தெரியும். வருவானுங்க கடைசியா இன்னொரு ஸ்குவாடோட, அப்ப பாத்துக்கலாம். இது செலக்ஷன் கமிட்டி எடுத்தது, கம்பீர் எடுத்து எடுப்பாரு. அதான் சோ லார்ட்ஸ் சொல்லவே வேணாம். ஓகேவா? ஓல்ட் டிராஃபர்ட் 50-50, கென்சிங்டன் ஓவல்ல மட்டும் தான் இந்தியாவுக்கு ஃபுல் அட்வான்டேஜ். டு பி ஆனஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3ல ஒரு டிரா ஆனாலும் மீதி 2 அடிச்சிட்டோம்னா லைக் கப் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க. வேற ஆஸ்திரேலியா பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்டஸ்ல போட்டு ஜெயிச்சுட்டு போங்கடா வேணா அப்படின்னு தான் கொடுத்தானுங்க. இல்ல ஆப்டஸ் அவங்களுக்குமே தெரியாது என்ன மாதிரி அவுட்புட் வரும், ஏன்னா அவங்களுக்கே அது புது பிக்சர் தான். பெருசா ஆடினதுல ரொம்ப இதுவா ஆடினதுல ஒரு 2 மேட்ச் ஆடிருக்காங்க. ஓ நம்ம டைம் 3:30 மணிக்கு ஆரம்பிக்குதா? பிரச்சனையே இல்ல, ஆபீஸ் போயிட்டு வந்து ஜாலியா பார்க்கலாம். உனக்கு என்னப்பா நீ ஜாலியா பாப்ப, எனக்கு ஆபீஸ் முடியறதுக்கு 6 மணி ஆகுதுன்றாங்க. அது பிரச்சனை இல்லை, அவன் வீட்லயே தான் இருப்பான். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பாக்குறேன், நாங்க மிஸ் பண்ணதெல்லாம் சொல்றேன். இல்லப்பா அவனும் தம்பி இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே. அதான் ஸோ இவங்க வந்து டிசைட் பண்ணது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இதுலயும் வெனியூலயும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நாமினேட் பண்ணணும். ஆமா நாமினேட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஒன் சைடட் பிரஷர் போட்டுட்டு முடிஞ்சா 2வது 4th and 5th இது பண்ணிக்காமி கம்பேக் பண்ணிக்காமி. ஆமா அவங்க பண்ணது கரெக்ட் தான் என்ன கேட்டேன்னா. ஆமா ஆமா
ஆனா ஹெட்டிங்லயே போட்டது ஏன்னா ஓப்பனிங்லயே ப்ரெஷர் பண்ணணும். ஏன்னா புது ஸ்குவாட் வேற, ஃபுல்லா புது ஸ்குவாடு. உனக்கு நல்ல நல்ல பிட்ச் ஓல்ட் ட்ராஃபோர்டோ எட்ஜ்பாஸ்டனும் கொஞ்சம் டீசென்டான பிட்ச் தான். ஓகேவா? லாட்ஸ் ஏன் லேட் ஆகுதுன்னா ரீசன் வந்து இதனால தான். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் முடிஞ்சோடனே மறுபடியும் பிட்ச் ரெடி பண்ணணும். ஆமா ஆமா. அவன் ஓகே அட்லீஸ்ட் 1 தம்பி, மந்த் எடுப்பாங்க. ஒரு சின்ன நியூஸ். ஆ. ஹேசல்வுட் ஜாயின்ட் ஆர்சிபி. அவன் ஆர்சிபி கூட தான் இருக்கான். இல்ல இப்பதான் ரீஜாயின் பண்ணிருக்காப்லையா? ஒரு ரீஜாயின் பண்ணிருக்காப்ல. ஓகே சரி, இப்ப நீ கேட்ட டெஸ்ட் 11க்கு வரேன். நான் இல்ல வந்து என்னோட தேவையில்ல, 11 எனக்கு 11ஏ வேண்டாம். இல்ல நான் என்னோட நியூட்ரல் 11 சொல்றேன். இப்ப இருக்கிற ஃபார்முக்கு யார் யார் ஆடணும்ன்றது. ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். ஜெய்ஸ்வால் நான் வந்து ஆக்சுவலா நான் இது பிஜிடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து T20 ஆர் ஓடி ஆடுற மாதிரி அடிக்கிட்டு இருக்கான். ஒரு டைம்ல லைக் விராட் கோலி மாதிரி தான் அவுட் சைடு எப்படி கண்டுபிடிச்சானுங்களோ இவனுக்கு ஒரு 2 வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா டெஸ்ட் கரியர் முடிஞ்சு. நான் அதனால ஈஸியா சொல்றேன் கரியர் முடிஞ்சுன்ற அளவுக்குலாம் சொல்ல முடியாது. அது சொல்லிட்டு உடனே எப்படி வருஷம் வச்சுக்கலான்றியா? நீங்க எப்படி சிஎஸ்கேல ஒரு ஆள் வச்சிருக்கீங்களோன்னு. ஐபிஎல் கன்சிஸ்டன்ட் பார்த்தல என்னது? அவன் இது சொல்ற ஜெய்ஸ்வாலோட கன்சிஸ்டன்ட். என்ன கன்சிஸ்டன்ட்? ஐபிஎல்ல கன்சிஸ்டன்ட்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரே அளவுக்கு ரன் அடிக்கணும். சரியா? ஒரு சீசனுக்கு அடிக்கிற ரன் கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஃபைன் டீடைல்ஸ் போறீங்க. நாங்க வந்து ஐபிஎல் அத மொத்தமா தான் பாக்குறேன். சரி, இப்போ நான் ஒரு இது கேக்குறேன். 500 ரன் சீசன் இருந்தா நல்ல சீசன்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்லயே வந்து என்னமோ பண்ணி 350 ரன் அடிச்சிட்டேன். ஓகே. அடுத்த மேட்ச் ஃபுல்லா சேர்த்து நான் 150 ரன் தான் அடிக்கிறேன். 10 மேட்ச் 16 மேட்ச்னு வச்சுக்கோ. ஃபைனல் போய் கப் அடிச்சோம். சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒருத்தன் மேட்ச் பூரா ஆடவே இல்ல, அவனை வைஸ் கேப்டனா போட்டுருக்கீங்க. அப்ப அவனை என்ன சொல்றீங்க? யாரு? ரிஷப் பண்டா. அவனே தான்டா, அந்த நாய் தான்டா. நீ 500 ரன்னுக்கு நீ வரியே, அவன் ஒரு மேட்ச் கூட ஆடவே இல்ல. ஒரே ஒரு வருஷம் ஆச்சு உருப்படி ஆடி ஒரு வருஷம் ஆச்சு. ரிஷப் பண்ட் டெஸ்ட்ல ஆடி இருக்கான்டா கண்ட்ரிக்கு. எங்கப்பா அதுவும் ஒரு ஒரே மேட்ச் தான் பாருடா. ஏறா அவனோட ரீசன்ட் ஸ்டாட்ஸ் எடுறேன்டா. ஒரு மேட்ச்லாம் இல்லடா. இவன் நியூசிலாந்து கூட அவன் தான்டா அடிச்சான். இல்ல நியூசிலாந்து கூட அடிச்சிருந்தா கொஞ்சமாச்சு க்ளோஸா போயிருப்போமேப்பா. ஏறா அவனோட ரீசன்ட் டெஸ்டிங்ஸ் எல்லாமே எடுக்கிறேன். உங்களுக்காக தான் எடுக்கிறேன். இதோ உங்களுக்காக. ஆமா இதோ உங்களுக்காக தான். பையர் பையர்லாம் வேணாண்டா. இந்த சீசன் எங்க 24-25 சீசன் நோ ரெக்கார்ட்ஸ் அவைலபிளா? இருக்கு. நான் சொல்றேன் இருங்க. வர மாட்டேங்குதுடா. நான் சொல்றேன். எனக்கு கிடைச்சிருச்சு. நான் சொல்றேன். சீசன் 2024-2025 கிரிக்கெட் ஃபோல தான்டா. 10 மேட்சஸ் ஆடி இருக்கான். 19 இன்னிங்ஸ். அதுல ஒரு நாட் அவுட். ஓகே, அது விட்டுருங்க. அது நமக்கு தேவையில்ல. டேய் நீ அந்த ஸ்டாட் பார்க்காத. நான் உன்னை அந்த ஸ்டாட் பார்க்க சொல்ல. மேட்ச் பை மேட்ச் ஸ்டாட் வரேன்றேன். அது வர மாட்டேங்குது. அதான் நானும் பாக்குறேன். ஆமாப்பா, நோ ரெக்கார்ட்ஸ் கொண்டுனது. அதான் சொல்றேன்ல, அவன் இந்த வருஷம் பூரா ஜோக்கரிங் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து நோ ரெக்கார்ட்ஸ் போனா ரெக்கார்ட் வரலடா. இவன் ஒருத்தன் ஜோக்கரிங் பண்ணிட்டு இருக்கான். இருக்குடா. நீ இந்த அனலிட்டிக்ஸ் படிக்கிற இருடா. பாரு லாஸ்ட் மேட்ச் லைக் இந்த ஏரியா பாரு 100 ஒரு மேட்ச் 101. ஓகேவா? லாஸ்ட் மேட்ச் ஒரு 60 ஒரு 40 அடிச்சிருக்கான். சரியா? அதுக்கு முன்னாடி 2024ல 9 மேட்ச் ஆடி இருக்கான். 576 ரன்ஸ், 36 ஆவரேஜ். இதைத்தான் நீங்க வர்ஸ்ட்ன்றீங்க. ஆக்சுவலா அதான் அவனோட வர்ஸ்ட் ஆவரேஜ். ஆமா, அதுவே நீங்க அவன் வர்ஸ்ட் சீசன் 9 மேட்ச்ல ஒரு 100 350. ஆமாண்டா. ஆமாண்டாவா? வேற யாருக்கு வைஸ் கேப்டன்சி தருவேன்? கேஎல் ராகுல் சொல்லாத. நான் அவனுக்கு கேப்டன்சி தரணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கேஎல் ராகுல் தான் சொல்லுவேன். நான் அவனுக்கு கேப்டன்சி கொடுக்கல. இப்ப அடுத்த ஆப்ஷன் வைஸ் கேப்டன்சி தான். கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன்சிக்கு ஒத்துப்பானா? கில்லிக்கல அத சொல்லு. ஏடா ஒரு நியாயம் வேணாமாடா? எனக்கு தெரிஞ்சு அதுக்குதான் கோச்சுக்கிட்டு போயிருப்பான் அவன். நீ எனக்கு ஒண்ணும் தர வேணாம் கிளம்புன்ட்டு இருப்பான். இந்த இங்க வருதுடா ஓவர்வியூ. இங்க வருதுடா ஓவர்வியூல பார்த்தா. இங்க வர 61. நான் வந்து கண்டினியூஸா ஸ்கோர்ஸ் படிக்கிறேன். 61, 40, 30, 28 ரீசன்ட் ஸ்கோர்ஸ் ஃப்ரம் ரீசன்ட். டிட் நாட் பேட். ஒரு நிமிஷம் தம்பி.
நீ அதை இது பண்ணிட்டு இருக்கியா? என்னது? இரு. நீ டேய் அவனுக்கு 24, என்னடா இப்ப பிரச்சனை? 24, 25 தானே கேட்ட? வாப்பா. இரு பிரசன்டேஷன் போட்டான். பிரசன்டேஷன் இரு இதுக்கு நான் வரேன். நீ வா தம்பி. ஆ ICC 23 to 25 920. ஓகேவா? எனக்கு சைக்கிளை இதே விட்டுரு. இருக்காத. 24, 25ல 3 இது ஆடி இருக்கேன். எனக்கு வந்து சைக்கிள்லாம் தேவையில்ல. நான் பிரசன்ட் பண்றேன். சரி ஓகேவா? எனக்கு சைக்கிள்லாம் தேவையில்ல. இன்னைக்கு எபிசோட் மொத எபிசோட் போ. நான் பிரசன்ட் பண்றது மட்டும் இது. அது என்னது? பேட்டிங் ரெக்கார்ட்ஸா? நான் பிரசன்ட் பண்றது லைக் நீ ஆவரேஜ் கம்மின்ற. எனக்கு ஆவரேஜ் பிரச்சனை இல்ல. இதான் ரீசன்ட்டான ஸ்கோர்ஸ் போஸ்ட் இன்ஜுரி. நான் ப்ளூல ஹைலைட் பண்ணிருக்கேன். நீங்க அத ப்ளூ எடுத்து விட்டுருங்க. ப்ளூ எடுத்து விட்டுருங்க. இரு அப்பனா இரு தெரியவா. இப்போ உனக்கு தெரியற ஸ்கோர்ஸ் எல்லாம் தான் வந்து போஸ்ட் இன்ஜுரி வந்து அடிச்ச ஸ்கோர்ஸ். மீன் இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு பத்தியா? இதுக்கு முன்னாடி 2022 தெரியுது 2024ல LBW. ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில 3909. கான்பூர்ல ஃபெயிலியர். ஓகேவா? 9-4 அக்ரீட். 2099 ஃபெயிலியர் இல்ல. ஓகேவா? ஆஃப்டர் தட் 18-0 ஓகே ஃபெயிலியர். 60-64 நாட் அ ஃபெயிலியர். 37 ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருக்கான். பர்த்ல செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடல. ஆனா அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. ஓகேவா? அடுத்து 21-28 டீம் டோட்டல் எடுத்து பாத்துக்கோ எவ்வளவு இருக்குன்னு. ஓப்பனா சொல்றேன். பிரிஸ்பேன்ல 9 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே இது ஃபெயிலியர். டிட் நாட் பேட் பிகாஸ் ஆஃப் ரெயின். இது அந்த கேன்சல் ஆன மேட்ச். சரி. 28-30 40-61 கன்சிஸ்டன்ட்டா அட்லீஸ்ட் அபௌட் 25 ஆச்சு இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி பிஜிடில வேற பேட்டரி கிட்ட காமி. எக்ஸப்ட் கேஎல் ராகுல். நான் அவனை கேப்டன். நான் என்ன சொல்றேன்? கேஎல் ராகுல கேப்டனா போட்டு பண்ட வைஸ் கேப்டனா போடுன்றதான் நான் சொல்றது. ஓகேவா? நீங்க பண்ணிட்டு வைஸ் கேப்டனாவே ஏன்னு ஒரு கேக்குறீங்க. he deserves to be வைஸ் கேப்டன். எனக்கு தெரியலப்பா. சிராஜுக்கு வைஸ் கேப்டன் தர ரெடியா? யாருக்கு? சிராஜுக்கு. நான் சிராஜ சொல்லவே இல்லையப்பா இங்க. நான் வேற ஆப்ஷன் சொல்றேன். இப்ப அக்ஷர் பட்டேல் இருந்தானா நீ யோசிக்கலாம். பண்ணிட்டா அக்ஷர் பட்டேலான்னு. சரி. வாஷிங்டன் சுந்தர் இப்பதான் ஸ்குவாடுக்குள்ள வரான். ஜடேஜா வெளியே போறான். ஓகேவா? சோ இப்போதைக்கு என்ன கேட்டானா இருக்கிற ஆப்ஷன்ல நல்ல ஆப்ஷன் பண்ணிட்டு தான். டேய் நான் இதுவும் காமிச்சிட்டேன் பாரு. கவுண்ட் பண்றேன். 1 இந்த 18-0 நீ ஃபெயிலியர்னு கூட வச்சுக்கோ. சரி 2 2 மேட்சஸ். சரி இது டிட் நாட் பேட், அதனால இது என்னால சொல்ல முடியாது. 2 மேட்ச் 2 இன்னிங்ஸ் தான்டா ஃபெயிலியர். எத்தனை மேட்ச்ல? 1 2 3 4 9 மேட்ச்ல 2 மேட்ச் 2 இன்னிங்ஸ் தான் ஃபெயிலியர். இப்போ வைஸ் கேப்டன்சி டிசர்வ்டா இல்லையா? சத்தியமா கிடையாது. எனக்கு தெரியாது. டேய் யாரா அவன்? எனக்கு தெரியாது. சரி வேற யாருக்கு தரலாம் நீ சொல்லு. இல்ல அது எனக்கு சொல்லலாம்னு வந்தேன். நான் கன்ஃபார்மா இருக்கலாம் தான் இருந்தேன். ஆனா நீ கேட்க அடுத்த கேள்வி இருக்கு பாரு, யாருக்கு கொடுக்கலான்னு. ஒரு கேள்வினால மட்டும்தான் நம்ம சும்மா கில் இருக்கிறப்ப கேஎல் கேப்டன் பண்ண வேண்டியது. அவன்டா வைஸ் கேப்டன் பண்ணுவான். டேய் நீ ஏஜ்க்கு ஏத்த மாதிரி நீ பார்த்து நீ இது பண்ண போறன்ற இதுல இருக்கானுங்க. நீ யாரு கொடுப்ப? ஒன்னு கில்லு கொடுக்கணும் இல்ல ஜெய்ஸ்வால் கொடுக்கணும். 2 பேர் தான் உனக்கு வந்து வயசு கம்மி. டேய் ஜெய்ஸ்வால் நான் வந்து கண்டென்ஷன்லயே கொஞ்ச நாள்ல இருக்க மாட்டான்றேன். சொல்றேன்டா ஒரு வார்த்தைக்கு. ஓகேவா? நீ 2 பேர்ல தான் ஏதாவது ஒருத்தர் வந்து இது பண்ண போற. ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்துல நீ இதுக்கு போயிட்டனா நெக்ஸ்ட் யார் உனக்கு வந்து ஒரு அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர் இல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறது கேஎல் ராகுல். நீ கேஎல் ராகுல் தான் கொடுக்கணும். எதுக்கு பண்ணிட்டு கொடுக்குற? அந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் 2 இதுமே லாங் டேர்முக்கு தான் பாக்குறோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில அது. சரிப்பா பண்ணிட்டு என்னப்பா லாங் டேர்ம் அப்பா உனக்கு எவ்வளவு வயசாகுது? 30 இருக்கும் கண்டிப்பா. டேய் உடனே வராதடா. 30 எல்லாம் 28 இருக்கும்டா. 27 தான்டா. 28 ஆகவும் போகுது. அவன் ஏன்டா அவ்வளவு சின்ன பையனா இருக்கான்? டேய் இதெல்லாம் ஒரு இதுவா சொல்லக்கூடாதுடா. அதுக்குன்னு வீம்புக்குன்னு சொல்லக்கூடாதுடா. சரியா? அதுதான் சரி தம்பி. நீ எந்த தைரியத்துல நீ அவனை எடுத்தே? எனக்கு அதான் கேள்வி. கேள்வி இருக்கும்போது
கேஎல் ராகுல் இருக்கும்போது கில்ல ஏன் கேப்டனா போட்டேன்னு கேள்வி கேள அதுக்கு எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லுவேன். இவனை வைஸ் கேப்டனா போடுறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி வேணும்னு கேட்டிருப்பான் கேஎல் ராகுல். தம்பி இந்த டிஸ்கஷன் நம்ம தனியா ஒரு டிஸ்கஷன் வைக்கணும். ஆமா, ஏன்னா அத்தனை பிரச்சனை இருக்கு. இல்ல நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ஸ்டார்டிங் லெவன் மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். எல்லாரும் கிளம்புவோம். ஆமா, இது ஸ்டாப் பிரசன்டிங் இந்தியாவோட ஸ்டார்டிங் லெவன். ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ஓப்பனிங். 1 down சாய் சுதர்சன், 2 down சுப்மன் கில். ஆஃப்டர் சுப்மன் கில் ஐ வாண்ட் பண்ட் டு கம் இன், பட் அக்கார்டிங் டு லாஜிக் கருண் நாயர் வில் கம் இன். சரியா? அதான் சொல்றேன், என்னோட ஸ்குவாட் பார்த்தனா பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி எவ்வளவு 6 ஆயிருக்கா, ரவீந்திர ஜடேஜா. You will go for நிதிஷ்குமார் ரெட்டி or above Shardul Thakur? Yes. Oh my god. இவ்வளவு நாள் பவுலிங்க்கு கிளியரன்ஸ் இல்லாம இருந்துற என்சிஏட்ட இருந்து வந்தவனே 3 விக்கெட் எடுத்திருக்காங்கடா ஐபிஎல்லயே 2 மேட்ச்ல. சோ பவுலிங் இம்பாக்ட் இருக்குடா. பேட்டிங் நீ நிதிஷ்குமார் ரெட்டி சொல்ற ஆஸ்திரேலியால 100 அடிச்சிருக்கான்டா, அது ஒண்ணே போதும்டா. ஆமாடா ஓகேடா. இல்லடா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி மாதிரி பேசாத ஆஸ்திரேலியால 100 போகுது. லார்ட் தாக்கூர்டா நானு. இருக்கு ஆமாடா. நீங்க ஏன் சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணல லார்ட் தாக்கூர்? சரி நம்ம அடுத்து போலாம். நீங்க அடுத்து போவா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அப்புறம் நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்க. சரி ஓகேவா. நிதிஷ்குமார் ரெட்டி 6 டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா 7. ஓகேவா. சரி. வென் ஃபிட் ஜஸ்பிரீத் பும்ரா 8. வென் ஃபிட்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஆகாஷ் தீப் 9, முகமது சிராஜ் 10, குல்தீப் யாதவ் 11. ஓகே, இதான் என்னோட 11. தம்பி நான் அதான் சொல்றேன்ல, இவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை தூக்கிட்டு கருண் நாயர் ஆட வைப்பானுங்க. நிதிஷ்குமார் ரெட்டி தூக்கிட்டு கருண் நாயர். சுதர்சன் சொன்னியாடா நீ? சாய் சுதர்சன் 3டா. ஓகே மறந்து வேணாம்டா. நிதிஷ்குமார் ரெட்டி நான் அந்த 6th 7th பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருப்பான்டா ஜடேஜாக்கு முன்னாடி. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, இல்ல நான் என்னோட ரீசன் சொல்றேன் ஒய் ஐ வாண்ட் நிதிஷ்குமார் ரெட்டின்னு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஜெய்ஸ்வால் ஒரு சைடுல கேஎல் ராகுல் நின்று உனக்கு அங்கே சைடு டிராப் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஜெய்ஸ்வால், சுதர்சன் கில் எல்லாருமே நியூ பிளேயர்ஸ். குவிக்கா டிராப் ஆகுதுன்னா நான் பண்ட்டுக்கு முன்னாடி ரெட்டி அனுப்பிடுவேன். நிதிஷ்குமார நிப்பான், ராகுல் நிப்பான், இவனும் நிப்பான். 2 பேரும் 20 ஓவர் நின்னாங்கன்னா போதும், ஈஸியா ஸ்கோர் போர்ட்ல 50 ரன்ஸ் வந்துடும். ப்ரெஷர் போனோடனே ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அப்போ பண்ட் வந்து கேரி ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஃபிளைங்கா. ஏன்னா பண்ட்டை நீ ப்ரெஷர்ல போட தான் பண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது. ஏன்னா இந்த வாட்டி பிஜிடில ஃபுல் பண்ட் ப்ரெஷர்ல தான் இருந்தான். அக்ரி பண்ணிதான் ஆகணும். ஆனா அவன் ஃப்ரீயா ஒரு இன்னிங்ஸ் கூட ஆடல. அவன் கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா ஈ கேன் டூ பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அதனாலதான் நான் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கேன். ஏன்னா ரவீந்திர ஜடேஜால நிதிஷ்குமார் ரெட்டி அளவுக்கு நிக்க முடியுமான்னா எனக்கு தெரியாதுன்னா. நிதிஷ்குமார் ரெட்டி அளவுக்கு ஜட்டு cannot withhold the innings. ஆமா. ஆனா I believe Jadeja will also do some impact. இல்ல ஏன்னா இம்பாக்ட் இல்லன்னு சொல்லடா. அந்த 25 இல்ல நான் இன்னொன்னு சொல்லலாம். நான் இம்பாக்ட் இருக்கும் இல்லன்னு சொல்ல வரல. நான் அதுக்கு பேச வரல. I believe Jadeja is going to do something big in this series. Retirement. இல்ல இந்த WTC சைக்கிள் முடிச்சாதான் பண்ணுவோம். சரி சோட செலிப்ரேஷன் சொல்றீங்க. சரி தம்பி ப்ரொஃபசர் நீங்க சொல்லுங்க. ஒரு சில சேஞ்ச் தான் பண்ணுவீங்க. இல்ல நான் I am not going to change anything. I will go with the same thing. Okay. Because எனக்கு I want to go with Washington Sundar. ஆனா எந்த அளவுக்கு ஃபிங்கர் ஆனா ஸ்குவாட் 1 ஃபாஸ்ட் பவுலர் ஷாட் என்ன கேட்டேன்னா எப்பவுமே இந்தியானா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷாட் தான். ஆமா. முதல்லயே எழுதி வச்சிருங்க. 4 பவுலரோட தான்டா போறானுங்க. அர்ஷதீப் இப்ப நடக்கிற பிரச்சனை நீ யோசிச்சு பாரு. காலங்காலமா இதான் பிரச்சனை. பிஜிடிலயே 4 பேர் தான் போனானுங்க. நீ அவனுக்கு ஹோம் சீரிஸ் ஆடும்போதே அப்படிதான்டா. ஹோம் சீரிஸ்ல போகும்போது 3 ஸ்பின்னரோட போவானுங்க. அந்த பக்கம் அக்ஷர், இந்த பக்கம் ஜடேஜா, அஸ்வின் 3 பேரு. இல்ல எனக்கு வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்னன்னா
சரி இங்கிலாந்து ரவீந்திர ஜடேஜாக்கு condition- பதிலா சுந்தர் இல்ல. ட்ரை பண்ணணும். இல்ல இங்கிலாந்து கண்டிஷன்ல ஃபிங்கர் ஸ்பின்னர் ஒர்க் ஆவானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா உனக்கு லெஃப்டின்றதுனால he will bring in an angle, right arm spinner, finger spinner யாரு இங்கிலாந்தோட ஃபாஸ்டஸ்ட் 100 விக்கெட் ஹோல்டர்? ஷோயப் பஷீர். என்ன ஸ்பின்னர்? சரிடா எல்லாம் ரைட்டு. அவன் வந்து அது அதே ஊர்க்கார போட்டு பையன், ஆடிட்டு இருக்கான். ஊர்க்கார பையன் அவன். ஊருக்கார பையன் இவன் வந்து வாஷிங்டன் சுந்தர் நம்ப முடியாது. இல்ல உண்மையிலேயே வாஷிங்டன் சுந்தர் நம்ப நம்ப முடியாது. ஆமா அதான். அதுக்கு நீ ஜடேஜா நம்பிட்டு போயிடலாம். எதுனா ஒரு இன்னிங்ஸ் ஆடுவான், ஒரு இன்னிங்ஸ் பவுலிங் போட்டு உனக்கு 2-3 விக்கெட் எடுத்துருவான். அதுதான் தம்பிங்க பாயிண்ட். நான் அவன ஸ்குவாட்ல தான்டா வச்சிருக்கேன், நான் 11ல தான்டா வச்சிருக்கேன். இல்ல நாங்க தப்பு சொல்லல, நாங்க சும்மா டிஸ்கஷன் அவ்வளவுதான். ஓகே அபிமன்யு ஈஸ்வரன் Backup தான். ட்ரை பண்ணலாம். பேக்கப் தான் ஆகலாம். இவனுக்கு பேக்கப் தான் வைப்பானுங்க. தானா? ஆமா தம்பி, பேக்கப்ல தான் வச்சிருப்பானுங்க. எவனாவது ஒருத்தர் சரியா பிளேயிங் ஆடுனா- 11 சர்டனிட்டிலாம் இருக்காது. ஆமா இதுல இருந்து கேப்டனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்ல நான் கேப்டன் சொல்ல மாட்டேன், ஜெய்ஸ்வாலுக்கு வேணா அந்த ஜெய்ஸ்வால் ரீப்ளேஸ்மெண்ட் வரலாம். இல்லடா ஜெய்ஸ்வாலுக்கு லாங் ரன் தருவானுங்கடா. ஏன்னா அவன் வந்து போன வருஷம் ஃபுல்லா கண்ணில் காமிச்சிருக்கான் ஏதோ, அதனால அவனுக்கு எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. இப்போ சம்பந்தமே இல்லாம ஜெய்ஸ்வால் உட்கார வச்சுட்டு சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ப்ரூவன் கமாடிட்டி வா நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் இறங்கி சுதர்ஷன் ப்ரூவன் கமாடிட்டிலாம் இல்ல, டெஸ்ட் இப்போ தான் டெஸ்ட் கேப்டன். ப்ரூவன் கமாடிட்டி இல்ல, இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரூவன் கமாடிட்டி அப்படி சொல்றேன். இல்ல விட மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜெய்ஸ்வால் கீழே ஆடினது இல்ல, ஒன்று கீழே ஆடினது இல்ல. ஜெய்ஸ்வாலே கிடையாது உனக்கு டீம்ல வைக்காம. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் ஏன் தெரியுமா கேப்டன்சி வேணும்னு இருப்பான். இன்கேஸ் கேட்டிருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இல்ல. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஃபிக்ஸ்டு பொசிஷன் கேட்டிருப்பான். ஏன்னா இப்பவுமே கேஎல் ராகுல் ஃப்ளோட்டரா இருக்கட்டும், ஏன்னா ஒரு ஃப்ளோட்டர் வேணும் டீமுக்கு. இல்ல நீ ஃப்ளோட்டரா இருக்கப்ப நீ கேப்டனா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நீ ஆல்ரெடி நீ ருத்ராஜ் எப்ப இறங்கணும்ன்ற கேக்வாட்டே பிரஷர் floater-ஆ இருக்கும். நாட் ரெக்கமெண்ட். டேய் அவன் பிளேயரே கிடையாதுடா இந்தியால. விட்றா, இப்ப இந்தியா ஸ்குவாட்ல இல்லடா எந்த இதுலயும். இல்லடா அது தெரியும், பட் T20 இதுலயே அவன ஃப்ளோட்டரா தானே இறக்குறானுங்க 4 5 6ன்னு. ஐயோ உனக்கு வெற்றியா? இப்ப ஏன் அவனை இழுக்கிற? நான் வந்து இந்தியாக்கு ஆட போறவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி நான் சரித்திரத்துல இடம் பிடிக்கிறவனை பத்தி பேசுறேன். சரி விடுங்க. மேட்டர் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இவனோட பொசிஷனே அன்சர்டைன். அது இல்லாம இதுவும் இருக்கு, என்ன சொல்றது, இவன் பவுலர்ஸ் எல்லாரையும் இவன் தான் பாத்துக்கணும், கேஎல் ராகுல். கரெக்ட். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலே வேணாம்னு சொல்லிடலாம். வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. ஆமா நம்ம வந்து இந்த சைடுல யோசிக்கிறோம். லாங்கா போயிட்டு இருக்கு, டிஸ்கஸ் பண்ணுவோம் இது தனியா. இதுக்குமே ஒரு டிஸ்கஷன் போடுவோம். அண்ட் ஆல்சோ பிளே ஆஃப்க்கு ஒவ்வொரு மேட்சுக்கு ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கோம், மேட்ச் முடிஞ்ச உடனே. சரி, இது உனக்கான நியூஸ் இல்ல, ஃபேன்ஸுக்கான நியூஸ். ஓகே. அதே மாதிரி பிளே ஆஃப்ஸ் முடிச்சிட்டு we are planning to do a discussion for the WTC final. ஓகே. சோ மறக்காம மான்கோம்பு ஃபைட்டுக்கு வந்துருங்க. ஆமா, இன்னைக்கே கிட்டத்தட்ட அப்படிதான் போயிடுச்சு. ஒரே உருப்படியான ஃபார்மட் டெஸ்ட் மட்டும் தான், அதனால ஃபுல் ஃபார்ம்ல இருப்பேன். ஆமா, ஓகே. சோ லெட்ஸ் see guys. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எவனோ ஒருத்த F1 வரும்னா ஃபுட்பால் வரும்னாங்க, அவங்க 2 பேரும் எதனா கேட்கறதா இருந்தாலும் கேளுங்க. திட்டுறான். நாங்களும் போடணும் தான் நினைக்கிறோம். இல்ல நாளைக்கு ரேஸ் இருக்கு, முடிச்சிட்டு போடுவோம். ஓகே, இதான் அப்டேட். ஆமா, அதான் அப்டேட். இந்த வீடியோவே நாளைக்கு தான் வரும். ஓகே गाइस, குட் நைட், பை பை. பாய். Bye.